சங்கீதம் 150 சொல்லப்பட்டிருக்கல, என்ன பாருங்க, சொல்லப்பட்டிருக்கிறது கர்த்தரை எப்படியெல்லாம் துதிக்கணும் அப்படின்னு போடப்பட்ட அந்த வார்த்தையில கடைசியா ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்கிறது, நாசியில் சுவாசமுள்ள யாவும் கர்த்தரை துதிப்பதாக. அப்ப நம்முடைய வாழ்க்கையில ஜீவ சுவாசம் உள்ள நாள் வரைக்கும் கர்த்தரை நாம் துதித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க சொல்ற பார்த்தா ஆளே இல்லையா அப்படின்ற மாதிரியே இருக்கு. நல்லா துதித்தோம், ஆராதித்தோம், ஜெபித்தோம். என்னுடைய நெல்லை ராஜாரா சபையில 1999 வருஷத்துல நான் ஒரு துதி ஆராதனை நடத்தினேன். நான் தான், பாஸ்டர்மா கூட இருப்பாங்க, வேற யாருமே இல்லை, நான் மட்டும்தான். காலையில் 8 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடித்தோம். 4 மணிக்கு இப்படி கீபோர்டெல்லாம் கிடையாது, ஒரே ஒரு சின்ன மைக் செட்டு மட்டும் இருந்தது. ஒரு 60 பேர் சபை மக்கள் வந்திருந்தார்கள். 8 மணிக்கு ஆரம்பிச்சு 4 மணிக்கு முடித்தோம். டீ கிடையாது, சாப்பாடு கிடையாது, எதுவுமே இல்லை. 4 மணிக்கு நான் நினச்சேன் ஒரு மாதிரி சோர்ந்து போயிடுவாங்களோ அப்படின்னு நினச்சேன். அவர்கள் 4 மணிக்கு முடிந்து போகும்போது சொன்னார்கள், பாஸ்டர் இன்னும் ஒரு 2 மணி நேரம் ஆராதனை நடத்தினா நல்லா இருந்திருக்குமே பாஸ்டர் அப்படின்னாங்க. இயேசு கிறிஸ்து சொன்னது போல் அவர்கள் வழியில் சோர்ந்து போகக்கூடாது என்பதற்காக அந்த 4 மணிக்கே முடித்து அனுப்பினேன். வேறு யாருமே கிடையாது. இன்றைக்கி நிறைய ஊழியக்காரர்கள் இன்றைக்கி ஆராதித்திருப்பார்கள், பாடியிருப்பார்கள், ஆராதனை நடத்தியிருப்பார்கள். அன்றைக்கி நான் ஒரு ஆள் தான், வேறு யாரையும் கூப்பிட முடியாது. கூப்பிட்டு அவங்களுக்கு காணிக்க கொடுக்கணும். அதனாலே அந்த 8 மணி நேரமும் கர்த்தருடைய சமூகத்திலே தேவ பிள்ளைகளாக இருந்து ஆராதிப்பதற்கு கர்த்தர் கிருபை செய்தார். அல்லேலூயா. ஆராதனை என்பது அது தேவனுக்குரியது, தேவனுக்கு நமக்குரியது. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பாடி ஆராதிக்கலாம், அவ்வளோக்கு எவ்வளோ கர்த்தர் பலனை கொடுத்துக்கிட்டே இருப்பார். அல்லேலூயா. ஒருத்தவங்க சொல்லி பாடுறது கிடையாது, உங்களுக்குள்ளே அந்த பாடல் ஊறணும். ராகத்தோடு பாடுறீங்களா, ராகம் எல்லாம் பாடுறீங்களா, அது வேற. எல்லாரும் எஸ்பி மாதிரி பாடணும், சித்ரா மாதிரி பாடணும், ஜானகி மாதிரி பாடணும் முடியாது. உங்களுக்கு என்ன உண்டு அதை பாடுங்க. தம்மை நோக்கி கூப்பிடுகிற காக்கை குஞ்சுகளுக்கும் அவர் ஆகாரம் கொடுக்கிறவர். காக்கா குஞ்சு அப்பா அப்படின்னு கூப்பிட்டா தான் கொடுப்பேன்னு ஆண்டவர் சொல்லலை, கா அப்படின்னாலும் அது கொடுக்குறாரு. ஆமென். நம்ம தான் அப்பான்னு கேளு, அம்மானு கூப்பிடு அப்படின்னு நம்ம தான் சொல்லுவோம். அவனு அப்பான்னு கூப்பிட ஆசை, அம்மானு கூப்பிடவா, அப்பான்னு கூப்பிடுவான்றோம். காக்கா எப்படி கூப்பிடும், கா அப்படின்னு தான் கூப்பிடும். ஆனால் அதுக்கு ஆண்டவர் கொடுக்குறாருல. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தருடைய நிறைவான ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. நம்முடைய நாட்டை சிரபோஜி மன்னன் ஆண்ட நாட்கள், இது வரலாறு. அப்பொழுது சாஸ்திரிகள், வேதநாயக சாஸ்திரி என்று சொல்லப்படுகிற ஒரு புலவர் அந்த அரசவையிலே இருந்திருக்கிறார். அப்போ அந்த சிரபோஜி மன்னன் சொல்லுகிறான், எல்லாரும் மன்னனை போற்றி பாட வேண்டும், துதி சொல்ல வேண்டும் என்று கட்டளை பிறப்பித்திருக்கிறான். அப்பொழுது இந்த வேதநாயக சாஸ்திரி மட்டும் மன்னனை வாழ்த்தி நான் பாடமாட்டேன் என்று அவர் அடம் பிடித்து கொண்டிருக்கிறார். மறுநாள் அவருடைய நாள், பாடக்கூடிய நாள் அரசவையில். அப்ப எல்லா புலவர்களும் அவரிடத்தில் சொல்லுகிறார்கள், நீங்கள் பாடுங்கள், மன்னனை வாழ்த்துங்கள், போற்றுங்கள், புகழுங்கள், உங்களுக்கு நிறைய பொண்ணு பொருளெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னு. அப்ப அவர் சொல்றாரு, நான் என்ன தலையே வெட்டி எடுத்தாலும் நான் இயேசுவை தவிர வேற யாரையும் பாட மாட்டேன் அப்படின்றார். நடந்த சம்பவம். மறுநாள் அரசவை கூடுகிறது. முதல்ல சீட்டே இந்த வேதநாயக சாஸ்திரிக்கு விழுகுது. விழுந்த உடனே அவரை எழுப்பி விடுறாங்க. மன்னன் முன்னாக பாடுகிறார், இயேசுவையே துதி செய் நீ மனமே, இயேசுவையே துதி செய், கிறிஸ்தேசுவையே துதி செய் நீ மனமே,
இயேசுவையே துதி செய், இயேசுவையே துதி செய் மனமே, துதி செய் இயேசுவையே துதி செய் மனமே, துதி செய். இந்த பாட்டினுடைய வரலாற்று சம்பவம் தான் இது. தலையே போனாலும் என் இயேசுவை தவிர வேறொரு மன்னனை புகழ மாட்டேன். நம்ம அப்படி சொல்லுவோமா? 2 வார்த்தை தானையா, வாழ்க அப்படின்னு சொல்லிட்டு போலாம்ல. என் உயிரே போனாலும் கர்த்தருக்காக, ஆண்டவருக்காக. அதுதான் இப்ப நீங்க காலையில இருந்து பண்ணிட்டு இருக்கீங்க. கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகள். உலக பிரகார மனுஷனை புகழ்வதற்கு எத்தனையோ வரிகள், வார்த்தைகள், புகழ்ச்சிகள் உண்டு. ஆனால் தேவனுடைய நாமத்தை புகழுகிற பிள்ளைகளும், புகழுக்குரிய நம்முடைய தகப்பனும் நம் நடுவிலே இங்க இருக்கிறார். இந்த புகழ்ச்சியை உங்க வாய் மூலமா அவர் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. எல்லாம் ஆராதனை பண்ணி சோர்ந்து போயிருக்கீங்க போல இல்ல? கடைசி நேரத்துல சிலம் தண்ணி என் பேரை கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. இந்த கரும்பு சக்கைய உள்ள விட்டு இப்படி மடிச்சு 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 உள்ள விட்டு புளிஞ்ச பின்னாடி பார்த்தா வெறும் சக்கையாத்தான் இருக்கும். அது மாதிரி நீங்க இருக்கீங்கன்னு நான் சொல்ல வரல. அல்லேலூயா. சில இடங்களை போகும்போது இப்படித்தான் நேரம் கிடைக்கும். வருகிற அடுத்த செவ்வாய்க்கிழமை சாத்தான்குளம் தாலுகா முழுகிற உற்சவம் வைத்திருக்கிறார்கள். ஊழியக்காரர்கள் அங்க இருக்கான ஒரு 8-12 சபையெல்லாம் சேர்ந்து அதுல செய்தி கொடுக்க என்னை அழைத்திருக்கிறார்கள். அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் கரெக்டா உங்களுக்கு 12 மணிக்கு கொடுப்போம் அப்படின்னா. 12 மணிக்கு ஏன் தெரியுமா? அப்பதான் பயமுறுத்துற நாள் மாதிரி 12 மணிக்கு. நான் சொன்னேன், 12 மணில 1 மணியில் 2 மணிக்கு கொடுங்க, பரவாயில்ல. கர்த்தரை ஆராதிப்பது துதிப்பதற்கும் நேரங்கள் அல்ல முக்கியம், நேரங்கள் அல்ல முக்கியம், நம்ம இருதயம் முக்கியம். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிப்பதற்குரிய ஒரு ரகசியத்தை தாவீது சொல்லுகிறான். பரிசுத்த அலங்காரத்துடன் கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள். ஆங்கிலத்தில் இப்படி போடப்பட்டிருக்கிறது, worship the Lord in the beauty of holiness. பரிசுத்த அழகுடன் தொழுது கொள்ளுங்கள். நம்ம அழகு நிறைந்த தேவனை பரிசுத்தத்தோடு தொழுது கொள்ளணும். பரிசுத்தமா இருக்கமா? சொல்லுங்க. பரிசுத்தத்தோட தொழுது கொள்றீங்க? பரிசுத்தம் இல்ல, ஆனால் இந்த கூடாரத்துக்குள்ளே வந்து கையை உயர்த்தும் போது கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தப்படுத்துகிறார். அவரை ஆராதிக்கும்படியாய் உங்களை ஆயத்தப்படுத்துகிறார். அல்லேலூயா. அதுக்கு தேவை, கர்த்தரை ஆராதிப்பதற்கு தேவை முழு இருதயம். அதான் தாவீது சொன்னா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஏன் ஆத்துமாவே முழு உள்ளமே, ஆத்துமாவே முழு உள்ளமே ஏன் சொல்றான் அப்படின்னா, இது சரியா இருந்தா தான் கர்த்தரை துதித்து ஆராதிக்க முடியும். இது சரியில்லைன்னா ஆண்டவரை நாம் ஆராதிக்க முடியாது. மறுபடியும் சங்கீதத்தில் அவன் சொல்லுகிறான், கர்த்தர் நல்லவர் என்பதை எப்படி பாருங்க, ருசித்து பாருங்க. ஆண்டவர் எப்படி ருசித்து பார்க்க முடியும்? ஒரு அல்வா கொடுத்து, ஒரு சாப்பாடு கொடுத்து அதை ருசிச்சு பாருங்க, டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னா பரவாயில்ல. அதை ருசிச்சு எப்படி பார்ப்பீங்க? இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நல்லவன், ருசிச்சு பாருங்க. அப்படி ஒரு பக்கம் புளிக்கிறாரு, இனிக்கிறாரு, கொஞ்சம் டேஸ்டா இருக்கிற அப்படின்னு சொல்ல முடியும்? கர்த்தர் நல்லவர் என்பதை, taste and see that the Lord is good. அவரை டேஸ்ட் பண்றதுக்கு, ருசிக்கிறதுக்கு நம்ம இருதயம் சரியா இருக்கணும். இந்த உலக பிரகாரமான பலகாரங்களையும் பண்டங்களையும் உணவுகளையும் ருசிப்பதற்கு நாக்கு எப்படி அந்த சுவை அரும்புகள், டேஸ்ட் பட்ஸ் என்று சொல்லப்படும் சுவை அரும்புகள் நன்றாக இருக்கிறதோ அப்பதான் நம்ம டேஸ்ட் பார்க்க முடியும். அது போல இருதயம் சரியா இருந்தா தான் தேவனை பரிசுத்த அலங்காரத்தின் கர்த்தரை தொழுது கொள்ள முடியும். அல்லேலூயா. சத்தம் வரலையே. இவ்வளவு ஏன் சொல்லிருக்கேன்னா, உங்களை இன்னும் கொஞ்சம் சத்தமா சொல்லி ஆண்டவர்களை கொண்டு போறதுக்கு. ஆமென். எல்லாம் அப்படி கொஞ்ச நேரம் எழுப்பி நிற்போமா? கொஞ்ச நேரம் தான் உங்களை நான் பாட்டுக்குள்ள நடத்த போறேன். அதுக்கடுத்து நாம் எல்லாரும் கொஞ்சம் தேவனுடைய வார்த்தையை
கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தையை நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. எல்லா ஆண்டுடைய சமூகத்திலே நம்ம எல்லாரும் அவரை உயர்த்தி நம்ம எல்லாரும் ஆராதிக்க போகிறோம். இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இன்றைக்கு இந்த 12 மணி நேர துதி ஆராதனையில ஆரம்பம் முதல் முடிவு பரியந்தமும் தேவன் இந்த இடத்துல இருக்கிறவர் அல்ல, இன்னும் தொடர்ந்து இந்த இடத்துல வாசம் பண்ணும்படியா அவர் இருக்கிறவராகவே இருக்கிறேன் என்று சொல்லி அவர் வெளிப்படுகிறார். எல்லா கரங்களை வைத்து சொல்லுவோமா? ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், உங்க பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். உங்க சமூகத்திலே ஒன்று கூடியுள்ளோம், பிரசன்னத்திலே களி கூற வந்தோம். ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. உம்மை பாடுவது என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. எல்லாம் பாடுவோம். இதுவரையில் இருந்த கர்த்தர் இனிமேலும் தொடர்ந்து எங்கள் நடுவில் வாசம் பண்ணுகிறவராய் உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. உம்மை பாடுவதே என் மேன்மை, உறவாடுவதே எனக்கு இனிமை. ஆனந்தமே உம் சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. ஆனந்தமே உங்க சமூகமே, பேரின்பமே உங்க பிரசன்னமே. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. இருக்கின்றே என்று சொன்னீரே, இருப்பதாலே நன்றி சொல்வேனே. ஆண்டவருடைய சமூகத்தில் கர்த்தர் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். இந்த ஆராதனையில் நம்மோடு பேசுகிற தேவனாய், நம்மோடு இடைபடுகிற கர்த்தராய் அவர் இருக்கிறார். எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை உயர்த்தி ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கரங்களை தட்டி ஆவியானவரே துதிக்கிற எல்லா கரங்களை தட்டி கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே உமது பிரசன்னம், உமது மகிமை. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாம் ஆண்டவருடைய சமூகத்தில் கரங்களை தட்டி பாடுவோமா? உம்மை என்றென்றுமே என்றென்றுமே பாடி புகழ்ந்திடுவே. உம்மை என்னாலுமே என்னாலுமே கைகளை தட்டி ஆராதனை
ஆவியானவரே உமது கிருபைக்காய், உமது கிருபைக்காய், உம்மை கிருபை எல்லா கரங்களை தட்டி ஆமே உமது கிருபைக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே உம்முடைய பிரசன்னம், உமது மகிமை எங்கள் நடுவே நிறைவாய் நிறைவாய் நிறைவாய். ஹல்லேலூயா. கிருபையின் தெய்வமே, மகிமையின் தெய்வமே. ஹல்லேலூயா. எல்லா கரங்களை உயர்த்தி ஆமென் அவரை உயர்த்தி ஆராதிப்போம், மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மகிமையின் தெய்வமே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். அவருடைய நாமத்தை உயர்த்துவோம், மகிமைப்படுத்துவோம். ஆராதனைக்குரிய தேவன். ஆமென் ஆமென். ஆராதனைக்குரிய கர்த்தரை எல்லாரும் உயர்த்தி பாடி மகிமைப்படுத்துவோம். ஆமென். உயர்த்துவோம். ஆமென். நன்றி 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 ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம், ஆவியானவரே உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே இயேசுவே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி அப்பா, நன்றி நன்றி. இயேசுவின் இரத்தம் எங்கள் ஆண்டவரே மேலே இறங்கட்டும், உமது பிரசன்னம் எங்கள் நடுவில் இறங்கட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கிருபை நிறைந்தவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே துதிக்கிறோம். மகிமை 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 மகிமை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஸ்தோத்திர ஆண்டவரே துதிக்கிறோம். ஹல்லேலூயா. மகிமையின் தெய்வமே. எல்லாம் கரங்களை உயர்த்தி நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. எல்லாம் அப்படி கரங்களை வைத்து சொல்லுங்க அந்த பரிசுத்தமுள்ள தேவனை. நீர் பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. இந்த வானம் பூமி உள்ள யாவும் உந்த நாமத்தை உயர்த்தட்டுமே. சேராவிங்கள் போற்றுதே உலோக திருச்சபையெல்லாம் உம்மை போற்றிட. கேருவின் சேராவிங்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே உலோக திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. வானம் பூமி யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. நீ பரிசுத்தர் 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 எங்கள் பரலோக ராஜாவே. வானம் பூமி உள்ள யாவும் உந்தன் நாமத்தை உயர்த்தட்டுமே. தேவ மகிமையின் வல்லமை, பிரசன்னத்தின் கிருபை நம் நடுவே. ஆமென். வானம் உமது சிங்காசனம்,
எல்லாம் அப்படி கரங்களை உயர்த்தி ஆமென் ஹல்லேலூயா. உடைய நாமம் எங்கள் நடுவிலே ஒரு பிரச்சனை எங்கள் நடுவிலே இருக்கு. அது கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த துதி ஆராதனை மட்டுமா நீ மகிமைப்பட்டி எங்க நடுவில் இருக்கிறீர், எங்க நடுவில் இருக்கிறீர். நன்றி ஆண்டவரே. வார்த்தை மூலமாக எங்கள் உடைபடுவீராக இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா. உட்காருங்க. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த துதி ஆராதனை கூட்டத்திலே நான் கண்டிப்பாக வர வேண்டும் என்று என் அன்பு மகன் ஃபெலிக்ஸ் சொன்ன பொழுது நான் அதை ஏற்றுக்கொண்டு கண்டிப்பாக வருகிறேன் என்று சொன்னேன். அப்பொழுது எனக்கு நேற்றைய தினத்தில் எனக்கு அவன் நேரத்தை சொன்னான். அப்பா நீங்க காலை 11 மணிக்கு நீங்க எடுத்துக்கிறீங்க. 11 மணிக்கு நான் அதற்காக ஆயத்தமாய் கொண்டிருந்தேன். அப்பொழுது கர்த்தர் சில வார்த்தைகளை கொடுக்க வேண்டும் என்று என்னிடத்தில் சொன்னார். ஆனா இது பிரசங்கம் பண்ணக்கூடிய இடம் இல்ல, இது துதி ஆராதனை. ஆமாவா இல்லையா? துதி ஆராதனை தான் இருக்கணும். ஆமே. நான் நடத்திருக்கேன். துதி ஆராதனை எதுவுமே கிடையாது. பாட்டு பாடி துதி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் சொல்லுங்க. கிருபாசனம்னு ஒரு சபை இருக்கு. அங்க நான் அநேக இடங்கள்ல நான் கன்வென்ஷன் கூட பேசியிருக்கிறேன். அடுத்து நவம்பர்ல பாம்பேல கிருபாசனம் சர்ச்சில் ஒரு 4 நாள் கன்வென்ஷன் கூட்டம் ஒழுங்கு செய்திருக்கிறார்கள். கடை நாட்டில் சாத்தாங்குளம் பக்கத்துல ஒரு கிருபாசன சர்ச்சுக்கு போனேன். அவங்க அந்த கூட்டம் ஆரம்பிக்கும் போது அவங்க ஸ்தோத்திரம் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா நம்மள மாதிரி சொல்றது கிடையாது. அவங்க வேற மாதிரி சோதராம் 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 சோத்திரனுங்க சோத்திரம் அவ்வளவுதான் இருக்கும். ஒரு 50 ஸ்தோத்திரம் சொல்லிடுறாங்க. ஸ்தோத்திரத்தினாலே கிருபைகள் பெருகும். ஒரு ஸ்தோத்திரத்தில் எப்படி கிருபை பெருகும்? கிருபை குறையும். கிருபை பெருகன்னா ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கணும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப கேட்ட உடனே நான் எனக்கு ஆண்டவர் சில வார்த்தை, ஆனா அதை எழுதிக்கிட்டே இருக்கேன். மறுபடியும் என்னிடத்துல ஃபெலிக்ஸ் கூப்பிட்டு சொன்னா, அப்பா தயங்கி சொன்னாப்பா நீங்க சாயங்காலம் ஒரு 4 மணில இருந்து 6 மணி வரைக்கும் எடுங்க அப்படின்னா. நான் சொன்னேன் அது ஒரு முக்கியமான ஒரு நேரம். நான் அதையும் பார்த்தேன். சரிப்பா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டேன். அதுக்கடுத்து நான் ஃபோன் பண்ணி முடிகிற நேரத்துல நானே எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவன்கிட்ட சொன்னேன். சரிங்கப்பா அப்படின்னு சந்தோஷமா சொன்னான். ஆனா நான் ஆயத்தம் பண்ணி வச்சது இருக்கு. பாடல்கள் வசனங்கள் எல்லாம் ஆயத்தம் பண்ணி வச்சிருக்கேன். அப்புறம் அதுக்கடுத்து இன்றைக்கு காலையில எனக்கு இன்றைக்கு சொல்றான், அப்பா நீங்க ஒரு செய்தி கடைசியில கொடுத்து முடிச்சிருங்களேன் அப்படின்னா. இதுதான் ஆண்டவர் வார்த்தை. இப்ப நான் சொல்ல போறது துதிக்கான இந்த துதி ஆராதனைக்குரிய பிரசங்கமா இருந்தாலும் அது தீர்க்க தரிசன செய்தியாய் உங்களுக்கு கர்த்தர் கொடுக்க விரும்புகிறார். அது இங்க வந்திருக்க பிள்ளைகளுக்காக இருக்கட்டும், அருமையான மகன் ஃபெலிக்ஸ் பிரியா குடும்பத்திற்காக இருக்கட்டும், கர்த்தர் சொல்ல போகிற ஒரு வார்த்தையை இன்னைக்கு சொல்லணும். ஆமென். அல்லேலூயா. நம்ம மனுஷனை புகழ வரலங்க, தேவனை புகழ ஆராதிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த வந்திருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த நாட்களில் பார்த்தோன்னா மன்னனை நிறைய புகழ்ந்து புகழ்ந்து பாடுவாங்க. ஒரு பிரயோஜனம் இல்லை. இன்னைக்கு நம்முடைய மன்னாதி மன்னன் ராஜாதி ராஜாவை போற்றி பாட பாட அதற்குரிய கிருபைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொண்டுதான் இந்த இடத்தை விட்டு கடந்து போவீர்கள். வெறுமையாய் போவது கிடையாது. அதை நான் அனுபவிச்சிருக்கேன்.
ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. எல்லாம் கவனிங்க. தேவனுடைய சமூகத்துல நாம் வரும்பொழுதெல்லாம் அவரை போற்றி புகழ வேணும், சும்மா இருக்கக்கூடாது. நம்முடைய நாட்டில் அதியமான் அப்படின்னு ஒரு ராஜா இருந்தான். யாரு தெரியுமா யாருக்காவது? அதியமானை குறித்து ஏதாவது தெரியுமா? நெல்லிக்கனி அப்படின்ற ஒரு இது உங்களுக்கு தெரியும். இந்த அதியமான் ஆண்ட நாட்கள்ல அவ்வை அப்படின்னு ஒரு பாட்டி, அவங்க ஒரு புலவர். அதியமானுக்கு பிறந்த நாள் கொண்டாடுகிறார்கள் மன்னனுக்கு. இப்ப எல்லாரும் புகழ்ந்து பாட வேண்டும். அப்ப எல்லாரும் பாட்டு பாடுறாங்க. மன்னனுக்கு விருப்பம் இல்லை, கோபத்தோடு இருக்கார். அப்ப இந்த அவ்வை போய் அவரை போற்றி பாடுது. வரப்புயர அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு வந்து உட்காந்துச்சு, வரப்புயர அப்படின்னு. மன்னனுக்கு புரியல, அங்க இருக்க புலவர்கள்லாம் புரியல, என்ன அந்த அம்மா ஒரே ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் உட்காந்துருச்சு. மறுபடியும் மன்னன் கூப்பிடுறான், அம்மா நீங்க மறுபடியும் இதை முழுசும் பாடுங்க அப்படின்னு சொன்னான். அப்ப அந்த அம்மா வந்து பாடிச்சான், வரப்புயர நீர் உயரும், நீர் உயர நெல் உயரும், நெல் உயர கோன் உயரும், கோன் உயர குடி உயரும் அப்படின்னு சொல்லி முடிச்சான். அப்படின்னு என்னன்னு தெரியுமா? வரப்பு உயர்ந்தா தான் தண்ணி பெருகும், தண்ணி நல்லா இருந்தா தான் நெல்லு நல்லா விளையும், நெல்லு நல்லா விளைஞ்சா தான் கோன் அப்படின்னா ராஜா, அந்த நாட்டு ராஜா நல்லா உயர்வான், மேல இருப்பான். அவன் நல்லா இருந்தா தான் குடிமக்கள் நல்லா இருப்பார்கள். நான் ஒன்று சொல்லுகிறேன், கர்த்தரை துதிக்கிற பிள்ளைகளுடைய குடும்பம், துதிக்கிற நீங்கள் என்னென்ன காரியமெல்லாம் கர்த்தர் செய்ய போகிறார் என்கிற ரகசியத்தை இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்ல போறேன். அல்லேலூயா. அதை நீங்க தெரிஞ்சுட்டு தான் நீங்க போகணும். நீங்க இருக்கிற சில நேரம் வந்துட்டு போயிருப்பாங்க, சரி நீங்க வந்து இருக்கிறீங்க, நீங்க பாக்கியவான்கள். காலையில இருந்து இந்நேரம் வரைக்கும் நான் இங்கதாயா இருக்கேன், நான் போகவே இல்லை அப்படின்றவங்க மட்டும் கை தூக்க பார்க்கலாம். முக்காவாசி 50க்கு மேலதான் தாண்டி இருக்கு. நிறைய பேர் வயசானவங்களா தான் உட்கார்ந்துருக்கோம். எலும்பி நில்லுங்களேன், உங்களுக்காக நான் ஒரு ஜெபம் பண்ண இப்ப எனக்கு ஆண்டவர் சொல்ற உங்களுக்காக ஒரு ஜெபம் பண்ண போறேன். எல்லாம் எலும்பி நில்லுங்க. இந்த காலையில இருந்து இந்நேரம் வரைக்கும் இங்க இருந்தவங்களுக்கு மட்டும் ஒரு ஜெபம், ஸ்தோத்திரம் ஜெபம் பண்ண போறேன். அப்படி கண்ணை மூடுங்க, ஜெபம் பண்றேன். நல்ல பிதாவே, இந்த துதி ஆராதனையில பொருத்தனையோடு காலை வேளை இந்த இந்நேரம் வரைக்கும் இவர்கள் இந்த இடத்தில் இருக்காது, உம்முடைய சமூகத்தில் இருக்கிறார்கள், உமது பிரசன்னத்தில் இருக்கிற ஆண்டவரே. வர நாட்கள் இந்த பிள்ளைகளுடைய குடும்பத்தில் நீ செய்ய போகிற காரியங்களை ஆண்டவரை பெரியவைகளாய் இருந்ததென்று ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துகிற அளவுக்கு குடும்பத்தில் பலத்த காரியங்களை செய்ய போகிறீர். துதி ஆராதனைக்கு நான் கடந்து சென்றேன். கர்த்தர் என் குடும்பத்தில், என் வாழ்க்கையில, என் பிள்ளை வாழ்க்கையில, கணவன் வாழ்க்கையில, என் வருமானத்தில், என் ஊழியத்தின் பாதையில கர்த்தரை செய்தார் என்று சொல்லத்தக்க வேண்டும். கர்த்தர் அற்புதங்களை செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இந்த உட்கார்ந்து இருக்கவங்க அவங்களுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க. எனக்கு இந்த பாட்டு பாடுறது, ஆராதனை பண்றது ரொம்ப பிடிக்கும். அதுல இப்படிலாம் மியூசிக் இருந்தா, இப்படிலாம் ஸ்பீக்கர் பாக்ஸ் இருந்தா, இப்படிலாம் மைக் இருந்தா நாள் கணக்கில் பாடிக்கிட்டே இருக்கலாம். அது இப்படி பாக்ஸ் எல்லாம் இருக்கணும். அல்லேலூயா. ஆமா, ரொம்ப நல்லா தான் இருக்கும். ஆண்டவருடைய சமூகத்தை இன்னும் தொடர்ந்து இன்னொரு 12 மணி நேரம்னாலும் இருக்கலாம்ல, இருக்கலாமா இருக்கக்கூடாதா? இருக்கலாம். செலவு பண்ணது யாரு? செலவு பண்றது யாரு? டீ கொடுக்கணும், சாப்பாடு கொடுக்கணும், காணிக்கை கொடுக்கணும், யாரு கொடுக்க முடியும்? இருக்கலாம் ஐயா, இருக்கலாம். போக போறோம், டீ குடிக்க போறோம், வர போறோம், சாப்பிட போறோம், உட்கார போறோம், பாட்டை கேட்க போறோம், நல்லா தான் இருக்கும். கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. வாசிப்போம்னா, ஒரு ஆண்டவர் சொன்ன ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை தான் நான் அடிப்படையாக வைத்து நான் சில காரியம் சொல்ல போறேன். வாசிப்போம். சங்கீதம் 147 சங்கீதம் 1வது வசனம். கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுவது நல்லது. துதி ஆராதனை கூட்டம் நடத்துறது நல்லதுன்னு போடல, துதிக்கிறது நல்லது. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, இன்னும் சத்தமா சொல்லுங்க. அப்பெல்லாம் சொல்லி இப்பெல்லாம் சொன்னா தான் நம்ம சொல்றோம்.
துதி ஆராதனையில் இவ்வளவு நேரம் எத்தனை மணி நேரம் பாச்சு? இன்னைக்கு இப்போயோட 11 மணி நேரம் ஆயிடுச்சு. 11 மணி நேரமா நல்லா சாப்பிட்டு உற்சாகமாக இருக்காள். எப்படி இருக்கணும்? எப்படி இருக்கணும்? நான் இன்னைக்கு வர முடியாத சூழ்நிலை தான். எனக்கு தொடர்ந்து நாட்கள் கூட்டங்களெல்லாம் போனால உடல் பலவீனமாயிரு. ஆனால் கண்டிப்பாக வரணும். கடைசி பையனை கூப்பிட்டே, கார் எடுறா போகணும் அப்படின்னு. நான் வர முடியலை அப்படின்ட்டான். மறுபடியும் ஜெபம் பண்ணிட்டு நல்ல தலைவலியே குளிச்சுட்டு கார் எடுத்துட்டு கிளம்பி வந்துட்டோம். இன்றைக்கு கர்த்தர் இந்த இடத்துல சில வார்த்தைகளை சொல்ல வேண்டும் என்று இங்க வந்து நின்ன உடனே கர்த்தர் என் பலவீனங்களை மாற்றி பலப்படுத்தி இருக்கிறார். சிலுவும் தன்னை சொல்ற வரைக்கும் அப்படியே உட்கார்ந்தேன். மறுபடியும் இங்க வந்து நின்ன உடனே ஏன் தெரியுமா? 11 மணி நேரத்தின் தேவ பிரசன்னம் இந்த இடத்துல இருக்கிறது. கையை தட்டிக்கிட்டே இருங்க. 11 மணி நேரம் ஆராதித்த ஆராதனுடைய வல்லமை, ஜெபித்த வல்லமை, தேவ ஊழியர்கள் நின்று ஆராதித்த இந்த இடத்தை தேவ பிரசன்னத்தினால் கர்த்தர் நிறைத்திருக்கிறார். அல்லேலூயா. அந்த பிரசன்னம் நான் வாங்கிட்டேன். நீங்க பெற்றிருக்கீங்களா? உங்களுக்குள்ள இருக்கா? உங்களுக்குள்ள வரணும். நான் இருக்கனால இப்படி நான் பேசுறேன். உங்களுக்குள்ள இருந்தா தான். இங்க ஒரு சகோதரி சொல்லிட்டு இருக்காங்களா, ஆமென் அல்லேலூயா அப்படி எல்லாருமே சொல்லிட்டே இருக்காங்க. ஆமென் ஆமென் அல்லேலூயா அல்லேலூயா. ஒரு கார் அடிச்ச அடியில முயல் ரத்தம் செதறி வேறொரு கார்ல செதற அளவுக்கு இருக்க, நம்ம போடுற அல்லேலூயாவுடைய சத்தம் ரோட்டுக்கு போக வேண்டாமா? ஆமென் அல்லேலூயா ஸ்தோத்திரம். வசனம் சொல்லுகிறது, தேவனை துதிப்பது, தேவனை ஆராதிப்பது, தேவனை தொழுது கொள்வது நல்லது நல்லது. கர்த்தருடைய பிள்ளைகளை கர்த்தர் அவரை ஆராதிக்கும்படியாக, நல்லா கவனிங்க, அவரை புகழும்படியாக, அவரை துதிக்கும்படியாக இந்த நாளை நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. இப்படியாப்பட்ட ஒரு நேரம் நாள் நமக்கு கிடைக்காதுங்க. இன்னைக்கு துதி ஆராதனை நடக்குது, ஒரு ஸ்தோத்திர கூட்டம் நடக்குது அப்படின்னா ஒரு பெரிய போட்டோவை பார்க்குறாங்க. யாருமே ஒரு புது பெரிய ஒரு ஊழியக்கார் வர்றாருன்னா நம்ம என்ன செய்றோம்? வந்து உட்காந்துறோம். அவர் பாட தெரியுதோ பாட தெரியலோ, அவருக்கு துதி வருதோ வரலையோ, ஆனா அந்த ஊழியக்காருக்காக போய் உட்கார்ந்துருக்கிறோம். பரிதாபமான நிலைமை. அல்லேலூயா. நான் ஒன்று சொல்றேன், நல்லா கவனிங்க. துதி ஆராதனையில நீங்க வந்து உட்காரும் போது பாடல் பாடும் பொழுதே தேவன் அவர் இறங்கி வந்து விடுகிறார். அவர் இறங்கி வந்து விடுகிறார். இஸ்ரவேலின் துதிகளின் நடுவில் அவர் வாசம் பண்ணுகிறவர். அல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா. நல்லவர் வல்லவன் சொல்ல 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 ஒரு பெரிய ஒரு சேருங்க போடப்பட்டிருக்கு. 11 மணி நேரம் நீங்க துதித்த துதியில ஒரு சேருங்க போடப்பட்டிருக்கிறது. தேவன் இறங்கி வந்து இங்க அமர்ந்திருக்கிறார். இங்க வந்து அமர்ந்திருக்கிறார். அமர்ந்துட்டு அவர் பேசாம எழுப்பி போறவர் கிடையாது நம்மள மாதிரி. அவர் நமக்காக செய்ய போகிற காரியத்தை இப்ப நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. இந்த துதியினாலே, துதிக்கிறதுனாலே, துதி செய்வதனாலே, ஸ்தோத்திரம் பண்ணுகிறதுனாலே என்ன காரியத்தை கர்த்தர் உங்க வாழ்க்கையில செய்ய போகிறார் வாசிப்போம். ஏசாயா 43:21 முதல் காரியத்தை நான் சொல்லுகிறேன். இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார். நல்லா கவனிங்க, இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். எப்படியாப்பட்ட ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கான்னு பாருங்களேன். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, எவ்வளவோ ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆனால் உங்களை, என்னை, நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறாரா? எதற்காக? 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 வசனத்தின்படி சொல்ல, எதற்காக? துதிப்பதற்காக, அவரை துதிப்பதற்காக, அவரை பாடுவதற்காக, அவருடைய நாமத்தை மேம்படுத்துவதற்காக. இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள், உங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்கலாம், எத்தனையோ மக்கள் இருக்கலாம், எத்தனையோ பிள்ளைகள் இருக்கலாம், உடன் பிறந்தவர்கள் இருக்கலாம். ஆனா தேவனாகிய கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்திலிருந்து உங்களை வேர்பிரித்து எதற்காக கொண்டு வந்திருக்கார் என்று சொன்னால், அந்தகார இருளிலிருந்து ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்தவருடைய புண்ணிய நாமங்களை, அல்லேலூயா, புண்ணிய நாமங்களை அறிவிக்கிற பிள்ளைகளாக கர்த்தர் உங்களை தெரிந்தெடுத்திருக்கிறார். 1 பேதுரு 2:9 வாசிங்க. 1 பேதுரு 2:9. அந்தகாரத்தினின்று
தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. அடுத்து ஒரு வார்த்தை சொல்றாங்க, ராஜரிகமான கூட்டம், பரிசுத்த ஜாதியாகவும் அவருக்கு சொந்த. நான் சொல்றேன், துதிக்கிற பிள்ளைகள் அவருக்கு சொந்த பிள்ளைகள் துதிக்க முடியும். எல்லாரும் துதிக்க முடியாது. எல்லாம் பாடலாம், எல்லாம் துதிக்கலாம். அல்லேலூயா. ஜேசுதாஸ் பயங்கரமான பாடகர், கிறிஸ்துவ பாடல் எத்தனையோ பாடலை பாடி இருக்கிறார். எஸ்பி பாலசுப்ரமணியம் எத்தனையோ பாடலை பாடி இருக்கிறார். ஆனால் நீங்களும் நானும் பாடும் பொழுதுதான் தேவன் இறங்கி வருவார். தேவன் இறங்கி வருகிற பிள்ளைகளாக கர்த்தர் இறக்கி கொண்ட பிள்ளைகளாக கர்த்தரை மாற்றி இருக்கிறாருங்க. நீங்களும் நானும் பாடும் பொழுது கர்த்தர் அப்படியாப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்கிறார். ஒரு ரகசியத்தை சொல்லட்டா உங்களுக்கு, நல்லா கவனிங்க. ஒரு நல்ல கவனிங்க. ஒரு நல்ல ஜெபிக்கிற மனுஷன், நல்ல ஜெபம் பண்றாரு வைங்களேன், ஜெபிக்கிற மனுஷன் அந்த ஜெபத்திற்கு பதிலை கொண்டு வர முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு சமையல் பண்றவங்க அவங்கள கொண்டு போய் விட்டா நல்ல ஒரு சாப்பாடு செஞ்சு கொடுப்பாங்க. இப்படி நல்ல ஒரு ஷெட்டு போடுற ஆளை கூட்டு போனா அழகா ஒரு ஷெட்டு போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் பாடுகிற பிள்ளைகள், துதிக்கிற பிள்ளைகள் துதிக்கும் பொழுது தேவனையே இறக்கி கொண்டு வந்து விட முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனை நீங்க பாடும்போது தேவனே வந்துருவாருங்க, இறங்கி வந்துருவாரு. அந்த பிரசன்னத்தை உணரணும், அந்த மகிமையை உணரணும், அந்த வல்லமையை உணரணும். அப்படி கண்ணை மூடி அப்படி பாருங்களேன், இந்த இடத்துல ஒரு மகிமையை நீங்க உணரணும். உணர்றீங்களா? கண்ணை மூடி ஒரே இருட்டாத்தாயா இருக்கு அப்படின்னா பிரசன்னம் கிடையாது. அந்த பிரசன்னத்தை நீங்கள் உணர வேண்டும். நான் அநேக வேளைகள்ல கூட்டங்களுக்கு போகும்போது அப்படி கண்ணை மூடி ஜெபம் பண்ணுவேன். இந்த கூட்டங்களுக்காக தடையெல்லாம் வரக்கூடாது. அதே போல ஆராதனைக்கு போகும்போது அதே மாதிரி ஜெபம் பண்ணிட்டே போவேன். அப்ப கண்ணை மூடி ஜெபிக்கும் பொழுது சில காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார், சில வார்த்தைகளை சொல்லுவார், சில வசனங்களை சொல்லுவார். அப்பயே நான் டைரி என் கையில் எப்பயுமே எடுத்து வச்சிருப்பேன். இந்த மாதிரி டைரி அதை எடுத்து நான் எழுதுவேன். ஃபோன்ல பைபிளை எடுத்து வச்சிருப்பேன். ஏன்னா போகும்போது பேக்ல இருக்கும், எடுக்க முடியாது. டக்குன்னு அதை எடுத்து வாசிச்சு அதை எழுதுவேன். கர்த்தர் சொல்லுகிற காரியம் தேவ சமூகத்தில் வரும் அந்த பிரச்சனை இறங்கும். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை அந்தகார இருளிலிருந்து, பாவமான வாழ்க்கையிலிருந்து, அக்கிரமத்தின் கட்டுகளிலிருந்து, அடைக்கப்பட்ட இடத்திலிருந்து கர்த்தர் உங்களை கொண்டு வந்து அவரை துதிக்கிற துதியை உங்கள் நாவில வைத்து துதிக்கிற மக்களா கர்த்தர் உங்களை மாற்றி இருக்கிறார். இந்த பாக்கியம் வேற எந்த மனுஷனுக்கும் இந்த உலகத்தில் எந்த ஜாதிக்கும் கிடையாது. அல்லேலூயா. நீங்களும் நானும் துதிக்கிற மக்களாக கர்த்தர் நம்மை அழைத்து தெரிந்தெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார் பாருங்க, அப்படியாப்பட்டவங்க யாராம்? பரிசுத்த ஜாதியாம். யாரு? நீங்க எந்த ஜாதிக்குள்ள வந்திருக்கீங்க சொல்லுங்க. எந்த ஜாதிக்குள்ள வந்திருக்கோம்? பரிசுத்த ஜாதிக்குள்ள. பரலோகத்துல போனா அந்த ஜாதி தான் அங்க மெயினா இருக்கும். ஆமென். அதத்தான் அங்க சொல்றாரு, துதிக்கிற பிள்ளைகளாக உங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்க. எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியம், பாக்கியம். ஆமென், ஹல்லேலூயா. உங்களை மட்டுமல்ல, நல்லா கவனிங்க, ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை சொல்ல விரும்புகிறார் கர்த்தர். உங்களை மட்டுமல்ல. சங்கீதம் 79:13 வாசிக்கிறோம். 79:13 வாசிப்போம். அப்பொழுது நல்லா கவனிங்க, உம்முடைய ஜனங்களும், நல்லா கவனிக்கிற இந்த வார்த்தை, உம்முடைய ஜனங்களும் உம்முடைய மேய்ச்சலின் ஆடுகளும் ஆகிய நாங்கள், நல்லா கவனிக்க, என்றென்றைக்கும் புகழுவோம். நல்லா கவனிங்க, இப்பொழுதுதான் நாங்கள் என்றென்றைக்கு உம்மை புகழுவோம். தலைமுறை தலைமுறையாக உமது துதியை சொல்லி வருவோம். உன்னை மட்டும் கர்த்தர் தெரிந்து கொள்ளல, துதிப்பதற்காக, ஆராதிப்பதற்காக. அன்பு தேவ பிள்ளையே, உன் சந்ததிகள், உன் பிள்ளைகள் மேல கையை தட்டி கர்த்தருடைய நாமத்தை, உன் பிள்ளைகள் மேல, உன் பேர பிள்ளைகள் மேல தேவனுடைய அபிஷேகம் இறங்கும். வரும் நாட்களிலே உன் பிள்ளைகள், உன் பேர பிள்ளைகள் வரும் நாட்களிலே அபிஷேகம் நிறைந்த ஆராதனை நடத்துவார்கள். தேவனுடைய அபிஷேகம் உன் சந்ததி மேல் வைக்கப்படும். கர்த்தருடைய தீர்க்கதரிசன வார்த்தை வெளிப்படுகிறது. தமது அபிஷேகத்தை உன் சந்ததி மேல வைக்கிறார். இந்த துதி ஆராதனை மூலமாக உன்னோட நின்று போவது அல்ல,
உன்னோட நிறுத்துறது தேவன் அல்ல, சந்ததிகள் சந்ததிகளாக. யூதா என்கிற ஒரு மனுஷனை கர்த்தர் தெரிந்தெடுத்தார், அவனுடைய சந்ததிகளை துதிக்கிற கோத்திரமா மாத்தினார். அவன்தான் யுத்தத்துக்கு போனால் முன்னாடி போகணும், எந்த இடத்துக்கு போனாலும் அவன் தான் போகணும், எதுக்கு போனாலும் அவன் தான் முன்னாடி நிக்கணும். ஏன்னா அவன் துதிக்கிற கோத்திரமா கர்த்தர் மாற்றினார். அல்லேலூயா. இது எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியங்க, எவ்வளவு பெரிய ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு. நல்ல உபாகமத்தின் புஸ்தகம் 31ஆம் அதிகாரம் 19, 20, 20 வாசிங்க. உபாகமம் 31 19 வசனத்திலிருந்து வாசிங்க. இப்பொழுது 31 19 இருந்து இப்ப நல்லா கவனிங்க. இப்ப ஒரு பாட்டு, இந்த துதி ஆராதனை. இப்ப பாட்டு பாருங்க என்ன நடக்குன்னு. பாட்டு எழுத போறார் மோசே. சாட்சியாக நான் அவர்களுடைய பிதாக்களுக்கு ஆணையிட்ட இத நீங்க 31ஆம் அதிகாரம் 19 இருந்து 22 வரைக்கும் அப்படி வாசி பாருங்க. இது ஒரு பாடலை தேவன் மோசே மூலமா பாட சொல்றாரு. அந்த பாட்டு தான் அதுல வருது. 30வது வசனத்தை வாசிங்களேன். இஸ்ரவேல் சபையார் எல்லாரும் அதை கேட்ட உடனே வாசிங்க. இல்ல அந்த 30வது வசனத்தை மட்டும் வாசிங்க வாசிங்க. பாட்டு முடிகிற வரைக்கும் இத அவங்க சொல்றாங்க. மோசே சொல்றான், இந்த பாடல் நீங்கள் மட்டுமல்ல, நீங்க பாடுறது மட்டுமல்ல, உங்கள் சந்ததிகளும் பாட வேண்டும். வேதநாயக சாஸ்திரி பாடின பாட்டு எத்தனை தலைமுறைகள் போய் இப்ப நம்மளும் பாடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அந்த பாடல்கள்லாம் பாட பாட இனிமையா இருக்கும், தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கும். ஹல்லேலூயா. ஆமென் ஆமென் ஹல்லேலூயா. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அதை தேடியே நாடி ஓடியே வருவாய் தினமும் நீ மனமே. தேனினி மயிலும் இயேசுவின் நாமம் திவ்ய மதுரமாமே. அல்லேலூயா. எவ்வளவு அதை ருசிச்சு அந்த பாட்டை எழுதியிருக்கிறாங்க. அன்றைக்கு பாடின பாட்டு இன்றைக்கு எத்தனை தலைமுறைகள் தாண்டி இன்றைக்கு நாம் பாடிக்கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. தாவீது பாடி இருக்கிறான், ஆசா பாடி இருக்கிறான், மோசே பாடி இருக்கிறான். இத்தனை பாடல்களும் இந்த சங்கீதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அத்தனை பாடல்களும் ஆயிரக்கணக்கான பேர் மத்தியிலே இயற்றப்பட்டு பாடின பாடல்கள் அல்ல, ரெக்கார்டிங் தியேட்டர்ல பாடின பாடல்கள் அல்ல. அத்தனை பாடல்களும் தனிமையிலே, வெறுமையிலே, துக்கத்திலே, வேதனையிலே, காடுகளிலே, மேடுகளிலே, துன்பத்திலே இருந்த நிலைமையிலே பாடின பாடல்கள் தான் இங்க நம்முடைய சங்கீதத்திலே அழகா கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னைக்கு நம்ம எல்லாம் சேர்ந்து பாடிட்டு இருக்கோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பசுமையான புல்வெளியில் படுக்க வைப்பவரே, அமைதியான தண்ணீரண்டை அழைத்து செல்பவரே. இந்த பாட்டு தெரியுமா? தெரியுமா? தாவீது சொல்றான், என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. என் மேய்ப்பரே நல்லாயனே, எனக்கொன்றும் குறையில்லப்பா. அல்லேலூயா. அன்றைக்கு தாவீது 23 சங்கீதத்தை ஆடுகளோட ஆடுகளா இருந்து அவன் எழுதின பாடல்கள். இன்றைக்கு அநேக ஊழியக்காரர்கள் அந்த பாடலை வித்தியாசமான ராகத்துல பாடி இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அநேகர் பாடுகிறார்கள். ஆனால் அன்றைக்கு அவர்கள் பாடின பொழுது துணைக்கு யாரும் இல்லைங்க. கூட இருந்தது யார்? நான் யோசிப்பேன், தாவீது எப்படி எழுதுனான்?
இந்த பாட்டை எதுல வச்சு எழுதியிருப்பான்? ஆணியில் எழுதியிருப்பானா, இல்ல நோட்டு பேப்பர் கிடைச்சிருக்குமா, பேனா இருந்திருக்குமா, எதுல அவன் எழுதியிருப்பான்? ஆச்சரியமா இருக்கிறது. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் இன்றைக்கு நமக்கு இந்த வேதாகமத்திலே அந்த 23ஆம் சங்கீதத்தினுடைய அழகை அப்படியே அருமையா நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். நாம் மட்டுமல்ல, நம் சந்ததிகளை கர்த்தர் துதிப்பதற்காக தெரிந்தெடுத்திருக்கிறார். அன்புக்குரிய தேவப்பிள்ளை, உங்க பிள்ளைகளை துதிக்க வைங்க, பாட வைங்க, ஆராதிக்க வைங்க, இப்படி இசை போட வைங்க. கர்த்தருடைய நாமம் அவர்கள் மூலமாக வரும் நாட்களில் மகிமைப்படும்படியாய் கர்த்தர் இந்த துதி ஆராதனையிலே உன் குடும்பத்தை குறித்தான ஒரு தீர்க்க தரிசன வார்த்தையை அனுப்புகிறார். உன் சந்ததிகளை தேவனுக்காக அவர் இன்றைக்கு முத்திரை போடுகிறார். தலைமுறைகளை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். துதிக்கும்படியாக, அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக, அவரை உயர்த்தும்படியாக. அல்லேலூயா, அல்லேலூயா. நிறைய காரியங்கள் உண்டு, நான் சொல்லிவிட்டு அடுத்து நாம ஜெபிக்க போறோம். மூன்றாவது ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன். ஏசாயா புஸ்தகம் 61ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிப்போம். இரண்டாவது துதி ஆராதனையிலே கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிற ஒரு காரியம் வாசிங்க. இஸ்ரவேலிலே துயரப்பட்டவர்களை சீர்படுத்தவும், அவர்களுக்கு சாம்பலுக்கு பதிலாக சிங்காரத்தையும், துயரத்திற்கு பதிலாக ஆனந்த தைலத்தையும், ஒடுங்கின ஆவிக்கு பதிலாக இந்த 12 மணி நேர துதி ஆராதனையை அவர் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ ஒரு விதத்துல பாரம், ஏதோ ஒரு விதத்துல நெருக்கம், ஏதோ ஒரு விதத்துல நம்மளை பாடுகள், இந்த உலகம் நம்மளை நெருக்கி கொண்டுதான் இருக்கிறது. அல்லேலூயா. நாம சும்மா இருந்தாலும் சும்மா இருக்க விடாது இந்த உலகம். மனிதர்கள், எதிராளிகள், சொந்த பந்தங்கள் எல்லாம் அப்படித்தான். ஏன் சும்மா இருக்க? ஆமென். நம்ம சும்மா இருந்தாலும் பிசாசு சும்மா இருக்க மாட்டாங்க. அவன் எப்பொழுதே நம்மளை விட அதிகமா ஓடிக்கிட்டே இருக்கான், நம்மளை விட அதிகமா கிரியை செய்து கொண்டிருக்கிறான். யாரை விழத்தள்ளணும், யாரை மரணத்துக்குள்ள கொண்டு போகணும், யாரை நரகத்துக்கு எடுத்துட்டு போகணும் என்று அவனுடைய வேலையை செய்கிறான். தேவனாய கர்த்தர் இந்த துதி ஆராதனையில் முழுவதுமாய் இந்த இடத்துல வந்து அமர்ந்திருக்க, தேவ ஊழியர்களே, தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கான ஒரு வார்த்தையை சொல்லுகிறார். உங்களை எந்த காரியம் ஒடுக்கினதோ, இந்த 12 மணி நேர துதி ஆராதனை உங்களுக்கு ஒரு மாறுதலை உண்டாக்கும்படியாக கர்த்தர் கொடுத்திருக்கிறார். எந்த காரியம் உங்களுக்கு சாம்பலை போல் இருந்ததோ அதை கர்த்தர் சிங்காரமாய் மாற்றி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. எந்த காரியம் உங்களை ஒடுக்கி கொண்டிருந்ததோ, இந்த துதி ஆராதனை முடிஞ்ச பின்னாடி இதெல்லாம் நீங்கள் உணரப் போகிறீர்கள். இது தேவ பிரசன்னம் நிறைந்த இடத்தை உங்களுக்காக இந்த வார்த்தையை கர்த்தர் கொடுத்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஒரு மாறுதலை உண்டாக்க இது இப்படியே இருந்துட மாட்டேங்க, இப்படியே இருக்க மாட்டோம். நம்ம நல்லா இருக்கோம், நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டோம், நல்லா இருக்கோம். வீட்டுக்கு போன உடனே மறுபடியும் அந்த பிரச்சனை, மறுபடியும் அந்த போராட்டம், மறுபடியும் அந்த கஷ்டம், இப்படி நினைக்காதீங்க. இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தின் கர்த்தருடைய வார்த்தை உங்களை நோக்கி வருகிறது. எந்த ஆவி உன்னை ஒடுக்கி கொண்டிருந்ததோ, இன்றைக்கு 12 மணி நேர துதியின் ஆவி உனக்குள்ள இறங்கினதுனால அவைகளை கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பாடுகள் இருக்கத்தான் செய்யும், உபத்திரவங்கள் இருக்கத்தான் செய்யும். இது நான் சொல்லல, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து யோவான் புஸ்தகத்திலே சொல்லியிருக்கார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு. என்னங்க இது? உலகத்துல உங்களுக்கு, நம்ம ஆண்டவர் அப்படித்தாங்க சொல்லுவாரு. உடம்பு சரியில்லாம மனுஷனை பார்த்து உடனே சுகப்படுத்திட மாட்டார். அங்க போய் சில வேலைகள் நடக்கும். சில வேளையில ஆண்டவருடைய வார்த்தை செத்து போவனு கூட வந்துடும். ஆமென். உடல் நிலை பாதிக்கப்பட்ட மனுஷனை பார்த்து நல்லா ஆகணும் அப்படின்னு ஜெபம் பண்றது ஒரு விதம், ஆனா நீ செத்து போவ அப்படின்றது நம்ம கர்த்தர் தான். தெரியுமா உங்களுக்கு? அதுதான் கண்ணு தெரியாத ரொம்ப தூரம் நடந்து போ, குளத்துல போய் ஏதாவது விழு அப்படின்னு அனுப்புறது நம்ம ஆண்டவர் தான். உடனே சுகப்படுத்தும் நம்ம ஆண்டவர் தான். ஆண்டவருடைய கிரியைகளை நாம் உணர்ந்து கொள்ள முடியாது. நல்லா கவனிங்க. பிரச்சனை உபத்திரம் வரும், ஆண்டவர் அடிச்சாரு, திடன் கொள்ளுங்கள். ஏன்
நீ துதிக்கிற தேவன், நீ ஆராதிக்கிற கர்த்தர் இந்த உலகத்தை ஜெயித்தவர், இந்த உலகத்தை போராடி ஜெயித்தவர் உன் கூட தான் இருக்கிறாரு. மற்ற காரியங்கள் எப்படி உனக்கு சம்பவிக்கும்? இன்னும் பயந்துகிட்டு தான் இருக்கும், இன்னும் யோசிச்சுட்டு தான் இருக்கும், இன்னும் ஏதாவது நடந்துருமோ அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, கர்த்தர் உன்னை இந்த துதியின் ஆராதனைக்குள் கர்த்தர் கொண்டு வந்த நோக்கம் இவைகளை எல்லாம் சிறைப்படுத்த, இதையெல்லாம் மாற்றி போட வல்லமையுள்ளவராய் அவர் இந்த இடத்தில் இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? நம்ம நினைப்போம், குடும்பம்னு கோயிலுக்கு போனா அங்க 2 கொடுமை நம்மளை எது நோக்கி வருது அப்படின்னு நம்ம பயந்துகிட்டே இருக்கோம். அந்த கொடுமைகளையும் நாம சீர்படுத்துவதற்காக கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, நல்லா இருக்கும், நல்லா கவனிக்கணும். நீங்க நம்மளை கர்த்தர் எதற்காக தெரிந்து கொண்டார், எதற்காக அழைத்தார்? இப்படியே நம்ம நோயா கடந்து, வியாதியா கடந்து, பிரச்சனையா கடந்து செத்து போ அப்படின்றதுக்காக கர்த்தர் உங்களை கொண்டு வரல, அழைக்கல, தெரிந்து கொள்ளல. கிறிஸ்து இயேசுவுக்குள்ள வரும் பொழுது ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இப்படியாப்பட்ட காரியங்களிலிருந்து வெற்றியை சுதந்திரித்துக் கொள்ளத்தான் கர்த்தர் உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். உங்களை அபிஷேகம் பண்ண நோக்கம் அதுதான். அதோட விட்டுட்டு போயிட மாட்டார் நம்ம ஆண்டவர். அதான் சொல்றாரு, என்ன ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, மறுபடி வாசிங்க. ஒடுங்கின அந்த ஆவிக்கு பதிலாக ஒரு துதியின் ஆவியை இன்றைக்கு நீங்க கர்த்தர் உங்க மேல வச்சிருக்கிறாரு. அந்த அபிஷேகத்தோட தான் நீங்க வீட்டுக்கு போகணும். பாடல் பாடிக்கொண்டே போகணும், துதித்து கொண்டே போகணும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே. அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே. மியூசிக் நின்னுச்சுன்னா பாட்டு நின்றும், பாட்டு நின்னுச்சுன்னா கைதாளம் போயிருது. ஆரம்ப நாட்டுல பெந்தகோஸ்து சபையில நான் சென்னையில ரட்சிக்கப்பட்டார், எம்பிஎச் சர்ச். அப்பெல்லாம் ட்ரம்மு தான், ட்ரம் அடிக்கும், டன் 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 அப்படின்னு அபிஷேகம் போயிட்டு இருக்கும். டங் அப்படின்னு ஆஃப் ஆயிரும், டங் அப்படின்னு அதுக்கு ஆஃப் ஆயிரும். நீ ட்ரம்ம டங்கு நடிச்சான் சரி, டங்கு நடிச்சான் சரி, அபிஷேகம் போயிட்டே இருக்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். கொஞ்சம் மியூசிக் போனே பாட்டை நிறுத்திட்டீங்களே. பாட்டை அதான் பாடம். துதிப்பேன், துதிப்பேன். பிரச்சனை வந்தாலும், போராட்டம் வந்தாலும், கஷ்டம் வந்தாலும், ஆமென், எனக்கு சாம்பலே என் மேல கொட்டுனாலும், சாம்பலே விழுந்தாலும், மண்ணை வாரி அள்ளி நாசமா போ அப்படின்னு தூத்துனாலும், துதிப்பேன், துதிப்பேன், துதித்துக் கொண்டே இருப்பேன். துதிப்பேன், துதிப்பேன். என்னன்னா நிறைய வேளைகள்ல நான் சொல்றேனே, நான் பிரசங்கம் பண்ணும் போது எடைக்கு நான் ஒரு பாட்டு கூட நான் பாடினது கிடையாது. சிலூம் தன்னை என் கூட கன்வென்ஷன் கூடத்துக்கு வந்திருக்காங்க, நிறைய கன்வென்ஷன் கூட வந்திருக்காங்க, சர்ச்சிலையும் பார்த்துருக்காங்க. நான் இடையில பாட்டே பாட மாட்டேன். பிரசங்கம் எடுத்தா பிரசங்கம் முடிகிற வரைக்கும் தண்ணியும் குடிக்க மாட்டேன், பாட்டும் பாட மாட்டேன், செய்தி போயிட்டே இருக்கும். ஆனா இன்னைக்கு துதி ஆராதனால இந்த துதியை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா அப்படி ஊட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஆமென், அல்லேலூயா. துதி என்பது ஒரு உலக்கு புட்டு போல. குழா புட்டு பார்த்துருக்கீங்க, இந்த உலக்கு புட்டு கேரளாவில் அது அதிகமாக இருக்கும். இந்த வாழை இலையில அப்படி ஒரு குச்சி வச்சு கொடுத்தா அப்படி நீளமாக அப்படி இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மாவு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மாவு, கொஞ்சம் தேங்காய், கொஞ்சம் மாவு, கொஞ்சம் தேங்காய், அப்படி வந்து அது கூட பச்சை பயரை போட்டு, அதுதான் துதி ஆராதனை. பாடல், துதி, ஜெபம். ஆமென், அல்லேலூயா. இதுதாங்க அந்த துதி ஆராதனை. 12 வரை துதி ஆராதனை மறக்கவே கூடாது. ஆமென். அடுத்து சிலுவம் தண்டை போட்டு சிலுவம் தண்டை போய் கேட்கணும், ஃபெலிக்ஸை கேட்கணும், அடுத்த துதி ஆராதனை எப்ப?
ஆமே. அடுத்த துதியாரன் வச்சிருவோமா? நான் காலையில வந்துடுறேன்ப்பா, நான் காலையில வந்துடுறேன். அடுத்த துதியாரன் வச்சிருவோமா? செலவுக்கு யார் கொடுப்பா? செலவுக்கு யார் கொடுப்பான்னு? அல்லேலூயா. அதாந்து மேல பார்த்தா இந்த பக்கம் பிரிஞ்சு அங்க பாருங்க தூக்கிட்டு கிடக்கு, இந்த பக்கம் போயிட்டு கிடக்கு. யார் பாப்பா? அதான் முக்கியம். இயேசு கிறிஸ்து ஒரு காரியம். இயேசு கிறிஸ்து ஒரு நாள் வீட்டுக்குள்ள உட்கார்ந்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். பிரசங்கம் பண்ணி சுகப்படுது, சுகத்தை பத்தி சொல்றாரு, அற்புதத்தை பத்தி சொல்றாரு. இயேசு கிறிஸ்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கிறான்னு ஒரு 4 பேர் கூப்பிட்டு வந்து ஒரு திமிர்வாதக்காரனை கொண்டு போறாங்க. உள்ள பயங்கரமான கூட்டம், உள்ள போக முடியல. என்ன பண்ணிட்டான்னு தெரியுமா? மேல ஓட்ட பிரிச்சுட்டு இறக்கிட்டான் உள்ள. ஏங்க அந்த வீடு இன்னொருத்தனுக்குள்ள வீடுங்க, கேட்கவும் இல்ல. எப்ப இறக்கலாம? ஓட்ட பிரிச்சுட்டு இறக்கிட்டான். இறக்கணும்னே இயேசு கிறிஸ்து அந்த இடத்துல அற்புத சுகத்தை கொடுத்து அவனை எழுப்பி நடக்க வைத்து விட்டார். கைதிட்டு கொடுத்திருக்கான். என்ன நடந்துட்டான்? டாடா அப்படின்னு ஏசாமி டாடா காமிச்சு அவன் போயிட்டான். 4 பேர் அவன் பின்னாடி அவன் போயிட்டான். பிரசங்கம் கேட்டு இருந்தாலும் அவரும் போயிட்டாங்க. இயேசு பிரசங்கம் பண்ணாலும் அவரும் போயிட்டாரு. வீட்டு ஓனர் உட்கார்ந்து இந்த ஓட்டை எப்படி சரி பண்ணு பாத்துக்கிட்டு இருக்கான். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? ஓட்டுக்கு உரிமையாளருக்கு தான் தெரியும் இந்த கஷ்டம் என்ன பண்றதுன்னு. சில பேருக்கு விளங்காமே இருக்கு, அது நல்லதுதான். அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளே, கூட்டங்கள் நடத்துவது எதற்காக? பணம் செலவு பண்ணுவது எதற்காக அப்படின்னா, தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஒரு காரியத்தில் ஒரு மாற்றம் உண்டாக்கப்பட வேண்டும் என்பதற்காக. இங்க வந்திருக்கிற உங்க வாழ்க்கை குறித்து கர்த்தர் அதைத்தான் திட்டம் வைத்திருக்கிறார். ஒரு மாறுதல் உண்டாக்கப்பட வேண்டும், ஒரு மாற்றம் வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்ல, ஒடுங்கின ஆவியை கர்த்தர் மாற்றுகிறார், நொறுங்குண்ட இருதயத்தை கர்த்தர் மாற்றுகிறார். அவர் சமாதானத்தை கொடுக்க வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 20-21 வாசிங்க. நல்லா வாசியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சூரியன், உனக்குன்னு ஒரு சூரியன் இருக்கு. ஆமென். இந்த உலகத்துக்குன்னு ஒரு சூரியன் இருக்கு. கர்த்தர் சொல்றாரு, உன் சூரியன். யார் சூரியன் சொல்லுங்க? ஒரு விளக்கம் வருது பாத்தீங்களா? நம்ம இதுவரைக்கும் அந்த வசனத்தை பற்றி தெரிஞ்சிருக்கா? சொல்லுங்க. ஏன் சூரியன்? சொல்லுங்க. ஏன் சூரியன்? சத்தமா சொல்லுங்க. உலக சூரியன் மறைஞ்சிரும், உலக சூரியன் ஓடி போயிரும். அந்த சூரியன் நாங்க சொல்லல, இது உனக்குரிய சூரியன். தேவனால் உருவாக்கப்பட்டு நீ பிரகாசிக்க பண்ணப்பட வேண்டும் என்பதற்காக தேவன் உனக்காக ஒரு சூரியன் ஆயத்தப்படுத்தியிருக்கிறாரு. அந்த சூரியனுடைய வெளிச்சம் வேற ஒருவனுக்கு விழாது, ஓம் மேல மட்டும்தான். இந்த துதி ஆராதனையிலே தேவனுடைய அபிஷேகத்தின் வல்லமை உனக்காக ஆயத்தம் பண்ணப்பட்ட அந்த சூரியன் வெளிச்சம் ஓம் மேலதான். உன் சூரியன் இனி என்ன செய்யப்படுவதில்லை? சொல்லுங்க, எல்லாம் கையை வைத்து சொல்லுங்க. என்னுடைய சூரியன் அஸ்தமிக்க போவது இல்லை. அல்லேலூயா. அதுக்கு என் சந்திரன் மறைவதில்லை. அல்லேலூயா. ஆண்டவர் எப்படின்னா அடுத்து சொல்றாரு, இந்த சூரியனை சந்திரனை ஒப்பிட்டு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, அந்த வெளிச்சம், அந்த பிரகாசம் யார் அப்படின்னா கர்த்தர் தான், ஆண்டவர் தான். அல்லேலூயா. சூரியன் காலையில இருந்தது, மதியம் இருந்தது, இப்ப போயிடுச்சு, முடிச்சு. இனி சந்திரன் வரலாம், அது மறைந்து விடும். ஆனால் என் தேவனாகிய கர்த்தர் நித்திய வெளிச்சமாய், அவர் உனக்காக எப்பொழுதும் பிரகாசத்தை கொடுக்கிறவராய், உனக்கு ஒளி கொடுக்கிறவராய், எந்த விதத்தில் இடறி விழாதபடி அவர் பாதுகாக்கிறவராய், இந்த துதியின் ஆராதனை ஓ மேல ஒரு துதியின் அபிஷேகத்தை வைக்கிறார். அந்த அபிஷேகம் தான் உன்னை வழி நடத்தும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவிடத்தில் சீஷர் வந்து சொல்லுகிறார்கள், ஐயா நீங்க போயிருவீங்க எங்க கூட. ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதீங்க, நான் போய் ஒருத்தரை அனுப்புறேன். அவர் சொல்றார், ஒருத்தரை அனுப்புறேன், அதுதான் முக்கியம். இயேசு இருந்தார், சீஷர்கள் இருந்தார்கள், புசித்தார்கள், அற்புதத்தை கண்டார்கள், போயிட்டாங்க, அவ்வளவுதான், முடிஞ்சு. இப்ப அவர் சொல்றாரு, நல்லா கவனிங்க, நான் போய்
உங்களுக்காக. யாருக்காக? அபிஷேகம் யாருக்காக? ஆவியானுடைய வல்லமை யாருக்காக? அந்நிய பாஷை யாருக்காக? நமக்குன்னு யார் சொன்னா? பெந்தகோஸ்காரங்களுக்கு மட்டும்தான். அவங்களுக்கு மட்டும்தான் அந்த அபிஷேகம், அவங்களுக்கு மட்டும்தான் அந்நிய பாஷை, அவங்களுக்கு மட்டும்தான் கிருபை, அவங்களுக்கு மட்டும்தான் தாளம். ஏன் நீ எல்லாம் என்ன? நம்மெல்லாம் யாருங்க? இப்படியே தான் நினைச்சு ஹல்லேலூயா. நான் சிஎஸ்ஐ சபையை சேர்ந்தவன். 1980-81 இருக்கும். அப்ப நான் சின்ன பையன். எங்க சபையில, சிஎஸ் சபையில போய் நான் உட்காந்து பாடும்போது அந்த நாட்கள்ல ஒரு வாலிப பிள்ளை அபிஷேகத்தை நிறைஞ்சு அந்நிய பாஷை பேசிட்டா. அங்க இருக்க ஊழியக்காரர், ரெவரண்ட் ஊழியக்காரர் தலைமுடியை பிடிச்சு தரன்னு வெளியே எடுத்து போய் ஹோ அப்படின்னு போட்டு வந்துட்டார். எங்க அப்பா அல்லேலூயா. அந்நிய பாஷை அபிஷேகம் எங்க வந்து நீ பேசிட்டு? ஆனால் நான் வேதத்தை அறிந்த பின்பாக இப்படியே ஒரு மூடத்தனமாக சபைக்குள்ளே ஆராதனை நடந்திருக்கிறது என்பதை குறித்து நான் இன்றைக்கு பாரப்படுகிறேன். இன்றைக்கு நான் அதிகமாக கன்வென்ஷன், நிறைய சிஎஸ் சபைக்கு போறேன், நிறைய கன்வென்ஷன் கூட்டம் போறேன். அங்க கர்த்தருடைய வார்த்தையை, என்னுடைய கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு சத்தியத்தை சத்தியமாக சொல்லி கொடுக்கிறேன். இன்றைக்கு அநேகர் அபிஷேகம் பண்ணப்படுகிறார்கள். சால்வேஷன் ஆர்மி திருச்சபை என்ற ஒரு சபை இருக்குது, உங்களுக்கு தெரியுமா என்னன்னு தெரியல. ரட்சண்ய சேனை சபை. அதுல வருஷத்துக்கு 10 சர்ச்சில் நான் கன்வென்ஷன் பேசுவேன். நாகர்கோவில், கன்னியாகுமரி பகுதியில். கடந்த வருஷம் பெங்களூர்ல சால்வேஷன் திருச்சபையில நான் பேசியிருக்கேன். 4 நாள் கன்வென்ஷன் கூட்டம். அங்க ஞானஸ்தானம் என்பது வித்தியாசமாக இருக்கும். அவங்களுடைய உபதேசத்தின்படி ஞானஸ்தானம் வந்து இப்படி கொடி பிடிச்சிருப்பாங்க, கொடி கீழே போயிட்டாங்கன்னா ஞானஸ்தானம் முடிந்தது. அதுதான், மூழ்கி அப்படிலாம் கிடையாது. அந்த சபையில போயும் நாகர்கோவில் ஒரு சபையில கன்வென்ஷன் கூட்டம் பேசி கொண்டு பப்ளிக்ல பேசும் பொழுது அங்க 136 பேர் ஞானஸ்தானத்துக்கு ஒப்பு கொடுத்தார்கள். அந்த 136 பேருக்கு அங்க இருக்க பக்கத்துல இருக்க ஒரு குளத்துல போய் ஞானஸ்தானம் கொடுத்து நாங்க 3 மணிக்கு போய் 6 மணிக்கு கரையேறோம். பக்கத்துல ஒரு ஊர்ல இருந்து ஒருத்தர் ஒரு ஊழியக்கார் கார்ல இருந்து என்ன இவ்வளவு பேர் ஞானஸ்தானம் எடுத்துட்டு இருக்காங்கன்னு அவர் நின்று பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. பார்த்து நானும் எங்க அண்ணன் நிக்கிறோம். ஞானஸ்தானம் கொடுத்து மேல வந்த உடனே அன்றைக்கு அவர்கள் இதை கேள்விப்பட்டு அடுத்த மாசத்துல நீங்க எங்கள் 4 நாள் கன்வென்ஷன் எங்க சர்ச்சுக்கு வரணும்னு 5 கிராமத்துல புக் பண்ணாங்க. ஏன் தெரியுமா? இது ஒரு சாட்சி. சால்வேஷன் ஆர்மி சர்ச்சில் ஞானஸ்தானம் கிடையாது. அல்லேலூயா. வேதாகமம், நான் சொல்றேன், வேதாகமத்தை வாசிக்கிற நீங்கள் வேத வசனத்தின்படி நாம் கீழ்ப்படியும் பொழுது ஞானஸ்தானம் மொழி எடுக்கணும், அபிஷேகத்தை பெறணும் சொல்லிட்டு இருக்கும்போது ஆமீன் சோத்திரம் அல்லேலூயா. ஒரு அபிஷேகம் நிரம்பி இருக்க வேணாமா? அல்லேலூயா. அந்நிய பாஷை பேசணும், கிருபைகள் இருக்கணும். பெந்தகோஸ்தே சபைக்கு எல்லா சபைகளுக்குள்ளும் ஆவியானுடைய உலாவுதல், ஆளுகை உண்டாக்கப்பட வேண்டும். அதுதாங்க இந்த தேசத்துக்கான ஜெபம். அல்லேலூயா. ஆவிக்குரிய சபைகள் எழும்ப பண்ண வேண்டும். இன்னைக்கு நிறைய சபைகள்ல அந்த ஆவியானுடைய உலாவுதல் இல்ல. அதான் மாம்சமான கிரியைகள், மாம்சமான எண்ணங்கள் எழும்பிக் கொண்டிருக்கிறது. ஆவியானுடைய ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய ஒடுங்கின ஆவி மாறும். அடுத்த ஒரு காரியத்தை நான் சொல்ல போகிறேன், வாசிப்போம். அடுத்து நாம் துதிக்கிற இந்த நாளிலே அப்போஸ்தலர் 16:25 சொல்லுகிறது. 16:25 அப்போஸ்தலர் 16:25. ராத்திரியிலே பவுலும் சீலாவும் ஜெபம் பண்ணி தேவனை 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 துதித்து பாடினார்கள். தேவனை துதித்து ஆராதித்தார்கள். இன்றைக்கு நாம் எல்லாரும் இந்த இடத்துல தேவனை பாடி துதித்து ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஆராதிக்கிற துதிக்கிற பிள்ளைகளுக்காக ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? அதுதான் என்ன செய்ய போறார் தெரியுமா? வாசிக்கிறோம் கீழே. துதித்து கொண்டிருந்தார்கள். வாசிங்க. கீழே வாசிங்க. சடுதியிலே சிறைச்சாலையின் அஸ்திபாரங்கள் அசையும்படியாக பூமி மிகவும் அதிர்ந்தது. உடனே கதவுகள் எல்லாம் திறவுண்டது. எல்லாருடைய கட்டுகளும் கலன்று போயிற்று. துதி ஆராதனையில வந்திருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் செய்ய போகிற ஒரு காரியங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகளை தேவன் அறுக்க தமது ஆவியின் வல்லமையினாலே. ஆமென். எத்தனையோ தேவ பிள்ளைகள் துதிக்கிறோம், பாடுகிறோம், ஆராதிக்கிறோம், ஆனாலும் சில கட்டுகளோடு இருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார்,
அந்த கட்டுகளோடு நீ இருக்க தேவையில்லை. கர்த்தர் இன்றைக்கு அந்த கட்டுகளை அறுத்து உன்னை. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கட்டுகள் அறுக்கப்படுகிற இடம் தான் துதியின் ஆராதனைக்குரிய இடம். இந்த 12 மணி நேர துதி ஆராதனையில நிறைய பேருடைய கட்டுகளை அறுத்திருக்கிறார், இப்பொழுதும் அறுத்து கொண்டிருக்கிறார். இனிமேல் உன் வாழ்க்கையில் இப்படியாப்பட்ட கட்டுகள் வருவதில்லை. எது உன்னை சோர்வுற செய்கிறது, எது உன்னை பலவீனப்படுத்துகிறது, எது கர்த்தருக்காக உன்னை எழும்ப விடாமல் தடை செய்கிறது, அல்லேலூயா, அதையெல்லாம் கர்த்தர் மாற்ற வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உனக்கு விரோதமா சில கிரியைகள் வரும், எழும்பும், வரும், வரும். எரேமியா புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 20-21 கர்த்தர் தீர்க்கதரிசனமான வார்த்தை அனுப்புகிறார். எரேமியா 15ஆம் அதிகாரம் 20வது வசனம் 21வது வசனம் வாசிப்போம். நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை உனக்கு நேராக வருகிறது. நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. கர்த்தருடைய வார்த்தை வரும்போது கவனமா இருக்கணும். ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்க, வாசிங்க. உன்னை இந்த ஜனத்துக்கு எதிரே அரணான வெண்கல அலங்கமாக்குவேன். ஹலோ, நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. தேவ பிள்ளைகளே, நீ இருக்கிற இடத்துல, உன் குடும்பத்துல, உன் பக்கத்து வீடு, அந்த உன் கிராமமா இருந்தாலும் சரி, எந்த ஒரு இடமா இருந்தாலும் சரி, தேவ பிள்ளைய, தேவ ஊழியர்களே, உங்களை கர்த்தர் இருக்கிற இடத்துல ஆண்டவருடைய வாக்குத்தத்தம் வருகிறது. அரணான வெண்கல அலங்கமாக்குவேன், அவர்கள் உனக்கு விரோதமாக. இதுதான் முக்கியமான வார்த்தை இந்த துதியின் ஆராதனையில வருது பாருங்க. உனக்கு விரோதமா யுத்தம் பண்ண மாட்டார்கள் அப்படின்னு இல்ல, பண்ணுவார்கள். அல்லேலூயா. உனக்கு விரோதமா என்ன செய்வாங்க? உனக்கு விரோதமா என்ன செய்வாங்க? யுத்தம்னா என்னது? சண்டை போடுற. ஆண்டவர் சொல்லிட்டாரு, மாமிக்கு விரோதமா மருமக, மருமகுக்கு விரோதமா மாமி, தகப்பனுக்கு விரோதமா பிள்ளை, பிள்ளைக்கு விரோதமா தகப்பே, தாய்க்கு விரோதமா மக, மகளுக்கு விரோதமா தாய். அல்லேலூயா, அல்லேலூயா. யுத்தம் வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த துதி ஆராதனையில சொல்லுகிறார், அப்படியாப்பட்ட கிரியைகள் நிறைந்த குடும்பங்களுக்குள்ளே கர்த்தருடைய இந்த துதியின் ஆவி இன்றைக்கு கடந்து போகிறது. அவைகளை அறுத்து நிர்மூலமாக்கக்கூடிய வல்லமையை கர்த்தர் துதியின் ஆராதனை மூலமா கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். நல்லா கவனிங்க. உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற, யுத்தம் செய்கிற பிசாசின் போராட்டங்களை இந்த துதியின் ஆவியினாலே நீங்க நிர்மூலமாக்க போறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உனக்கு விரோதமா சண்டை போட்டுருக்காங்களா? சண்டை போட்டுருக்காங்களா? நீங்க பேசிருக்கீங்களா? நீங்க திட்டிருக்கீங்களா? சமாதானம் இல்லாம இருக்கீங்களா? இன்னைக்கு இந்த ஜெபத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, எனக்கு விரோதமா யுத்தம் பண்ணவங்கள, யுத்தம் பண்ணணும் அப்படி கத்தி எடுத்து சரா 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 வகுத்துல, அது இல்லை, கிடையாது. ஒரு வார்த்தை சொன்னாலே போதும், அதுவே உடைஞ்சிரும். அல்லேலூயா. ஒரு வார்த்தை பேசினா போய் நம்ம ஒண்ணுமில்லாம ஆயிரும். கர்த்தர் சொல்றாரு, இப்படியாப்பட்ட காரியங்களை இன்றைக்கு அறிக்கை செய்து விட்டு விடு. தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான். அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன். இந்த துதி ஆராதனையில கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு விரோதமாய் எழும்புகிற எதிர்ப்பின் ஆவிகளிலிருந்து கர்த்தர் உனக்கு ஒரு பாதுகாப்பை அருளும்படியாய் இந்த துதி ஆராதனையில கர்த்தர் ஒரு தீர்க்கதரிசன வார்த்தை அனுப்பி கொண்டிருக்கிறார். அன்பு தேவ பிள்ளை, கர்த்தர் உனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுவார்கள், ஆனாலும் ஆமென், ஆனாலும் உன்னை ஜெயிக்க முடியாது. ஆமென். ஏன் அப்படின்னா, உன்னை ரட்சிக்கிற தேவன், உன்னை தப்புவிக்கிற கர்த்தர், நம்முடைய துதியின் நடுவிலே இருக்கிற நம்முடைய துதியின் ராஜாதி ராஜா. அல்லேலூயா. அவர் உன்னை தப்புவிக்க போறாரு, அவர் உன்னை பாதுகாக்க போறாரு. இந்த துதியின் ஆராதனையில் இருக்கிற உனக்கா கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை இது. அடுத்த வசனம் வாசிங்களா? அடுத்த வசனம். இப்ப ஆண்டவருடைய வார்த்தை, நான் உன்னை பொல்லாதவர்களுடைய கைக்கு தப்புவித்து பலவந்தரின் கைக்கு நீங்களாக்கி விடுவிப்பே. உன்னை எந்த காரியம் உன்னை தடை பண்ணி வைத்திருக்கிறது? இன்னைக்கு நிறைய பேர் நிறைய காரியங்கள் தடை பண்ணி வச்சிருக்கு. இந்த காரியங்களை ஆவியானுடைய வல்லமை இறங்கும் பொழுது, ஆவியானுடைய பிரசன்னம் இறங்கும் பொழுது, துதித்த பொழுது, அந்த சிறைச்சாலைக்குள்ளே நடந்த அந்த அற்புதத்தின் வல்லமை, அந்த மகிமையின் வல்லமை அவர்கள் மட்டும் காணலங்க.
அங்க சிறைச்சாலைக்குள் இருந்த எல்லா கைதிகளும் உலக ஜனங்களும் கண்டதை போல தேவனாய கர்த்தர் இந்த துதி ஆராதனையிலே கர்த்தருடைய வல்லமை உண்மையில இறங்கினதை, உன் குடும்பத்தில் செய்ய போகிற அற்புதத்தை அந்நிய ஜனங்கள் காண்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய காரியத்தை நான் சொல்லிட்டே போயிடுவேன். கடைசியா ஒரே ஒரு காட்சியில் நான் முடிக்க போகிறேன். துதி ஆராதனை மிக முக்கியமான ஒரு காரியத்தை நான் வந்திருக்கிறோம். கடைசியா நான் சொல்லி ஜெபம் பண்ணி முடிக்க போறேன். வாசிப்போம். அடுத்தாக துதிக்கிற தேவ பிள்ளைகளுக்காக கர்த்தர் செய்ய போகிற காரியங்கள். எஸ்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம். எஸ்ரா புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 11வது வசனம் வாசிப்போம். நல்ல கவனிங்க. கர்த்தர் நல்லவர், இஸ்ரவேல் மேல் அவருடைய கிருபை என்றும் உள்ளது என்று அவரை புகழ்ந்து துதிக்கையில் மாறி மாறி பாடினார்கள். கர்த்தரை துதிக்கையில் ஜனங்கள் எல்லோரும் கர்த்தரின் ஆலயத்திற்குரிய அஸ்திபாரம் போடப்படுகிற நிமித்தம் மகா கம்பீரமாய் ஆர்ப்பரித்தார்கள். அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே, அல்லேலூயா, ஆனந்தமே. துதிப்பேன் துதிப்பேன் துதித்துக் கொண்டே இருப்பேன், உம்மை துதிப்பேன் துதிப்பேன். கர்த்தருடைய ஒரு தீர்க்க தரிசன வார்த்தை கடந்து வருகிறது. இந்த 12 மணி நேர துதி ஆராதனை கலந்து கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ காலையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் நீ துதித்துக் கொண்டிருக்கலாம். இடையில வந்து கர்த்தரை துதிக்கலாம். தேவனாகிய கர்த்தருடைய சமூகத்திலே துதிக்க வந்த உனக்கு அவருடைய நாமத்தினாலே கர்த்தருடைய தீர்க்க தரிசன வார்த்தை வெளிப்படுகிறது. துதிக்க வந்த உனக்கு கர்த்தர் ஒரு அஸ்திவாரத்தை போடுகிறார், அஸ்திவாரத்தை போடுகிறார், அஸ்திவாரம் போடப்படுகிறது. உன் ஆவிக்குரிய வாழ்க்கை உடைக்க வேண்டும் என்று, சிதறடிக்கப்பட வேண்டும் என்று எழுப்பி வந்த சத்துருவுக்கு முன்பாக, உன்னை ஏளனம் பண்ணின சத்துருக்களுக்கு முன்பாக தேவனாகிய கர்த்தர் உனக்கான ஒரு அஸ்திவாரத்தை போடுகிறார். என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும், என் தேவனால் எல்லாம் செய்ய முடியும். அஸ்திவாரத்தை அசைக்கவும் முடியும், அஸ்திவாரத்தை கட்டி எழுப்பவும் முடியும். அஸ்திவாரங்களை அசைக்கிற தேவன் அஸ்திவாரத்தை கட்டி எழுப்புகிறார். சத்துரு கொண்டு வருகிற அஸ்திவாரங்களை உடைக்கிறவர். தேவனுடைய நாமத்தினாலே துதிக்கிற பிள்ளைகளுக்காக ஒரு அஸ்திவாரத்தை கர்த்தர் போடுகிறார். துதிச்சிட்டு சும்மா போறதுக்காக கர்த்தர் இந்த துதி ஆராதனை உன்னை கொண்டு வரல. ஆமென், அல்லேலூயா. ஊழியத்திற்காக மறுபடியும் கர்த்தர் ஆவியானவர் சொல்லிக் கொண்ட ஊழியத்திற்காக முயற்சி பண்ணுகிறீர்கள். அஸ்திவாரத்தை அசைச்சுக்கிட்டு இருக்கான் பிசாசு. கர்த்தர் சொல்கிறார், அஸ்திவாரத்தை தேவன் இன்றைக்கு போடுகிறார். அஸ்திவாரத்தை இன்றைக்கு துதிக்கிற அந்த துதி ஆராதனை போடுகிறார். ஆவிக்குரிய வாழ்க்கை அசைக்க வேண்டும் என்று வந்த பிசாசுடைய கிரியைகளை கர்த்தர் அதமாக்கி மாற்றி கர்த்தர் ஒரு அஸ்திவாரத்தை போடுகிறார். நான் சொல்ற வசனம் உங்களுக்கு தீர்க்க தரிசன வசனம் உங்களுக்கு புரியுது என்னன்னு தெரியல. கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார், கர்த்தர் உங்களோட பேசி கொண்டிருக்கிறார். நேற்று இரவு நான் உட்கார்ந்து இந்த துதி ஆராதனை பாடல் எடுக்கும்போது கர்த்தர் சொன்ன வார்த்தையை தான் இப்ப நான் எடுத்து வச்சிருக்கேன். ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை இது மனுஷனுக்காக முகத்துக்காக அல்ல, துதிக்க வந்த தேவ பிள்ளைகளுக்காக. ஆண்டவர் சொன்னார், என் பிள்ளைகள் வந்திருக்கிறார்கள், என் பிள்ளைகள் கட்டப்பட்ட நிலையில் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்காக ஊழியத்தை செய்ய நினைக்கிறாங்க, முடியல. ஜெபிக்க நினைக்கிறாங்க, முடியல. கர்த்தருக்காக செயல்பட நினைக்கிறாங்க, தடை. அந்த தடைகள் எல்லாம் நான் உடைத்து அவர்களை நான் அஸ்திவாரப்படுத்த போகிறேன், அஸ்திவாரப்படுத்த போகிறேன். இந்த துதி ஆராதனையில தேவன் உனக்கான ஒரு அஸ்திவாரத்தை போடுகிறார். அதுதான் தேவ அபிஷேகம், தேவ அபிஷேகத்தின் வல்லமை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். நாம் எல்லாரும் எழுந்து நிற்போம். நான் நிறைய காரியங்களை சொன்ன கர்த்தர் சொன்ன வார்த்தையை நான் உங்களுக்காக சொல்லி முடித்திருக்கிறேன். எல்லாம் அப்படியே நின்று தேவ சமூகத்துல கொஞ்ச நேரம் அர்ப்பணிக்க போகிறோம். துதி ஆராதனால கர்த்தர் சில தீர்க்க வார்த்தைகள் உங்களோடு பேசி இருக்கிறார். ஆமென். ஒப்பு கொடுப்போமா? ஹல்லேலூயா. எல்லா தேவ சமூகத்துல
எல்லாம் எல்லாம் எழுப்பி நின்று ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஆமென். ஜீசஸ். எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆமென். எல்லாம் ஒப்பு கொடுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவர் நம்மோடு பேசின வார்த்தைகளுக்காக எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. சொல்லுங்க, ஆண்டவரே உமது வார்த்தை எங்களுக்காக வெளிப்பட்டதே, உமது கிருபை எங்களுக்காக வெளிப்பட்டது. சொல்லுங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இன்றைக்கும் ஆண்டவரே என்னை குறித்து சொன்ன, என் ஊழியத்தை குறித்து சொன்ன வார்த்தைகள் நிறைவேறட்டும். சொல்லுங்க, அர்ப்பணிங்க, ஒப்பு கொடுங்க. சொல்லுங்க, சொல்லுங்க தேவ சமூகத்துல. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ மகிமை, தேவ பிரசன்னம், தேவ வல்லமை. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. எல்லாம் சொல்லுங்க, ஆண்டவரே உமது வார்த்தை என்னோடு பேசி இருக்கிறது, என்னோடு ஆண்டவர் இடைப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் துதி ஆராதனை வந்த எனக்கு உம்முடைய நாமத்தினாலே, சொல்லுங்க, உம்முடைய நாமத்தினாலே, உம்முடைய நாமத்தினாலே அந்த நன்மைகள், அற்புதங்கள், ஆண்டவரே விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஆமென். சத்துனுடைய எதிர்ப்புகளுக்கு மத்தியிலே என்னை உமக்காக வைத்திருக்கிறீர். ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. இயேசுவே உமது கிருபை, இயேசுவே உமது மகிமை. சொல்லுங்க, ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு பேசின வார்த்தை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. தாழ்த்தின துதி ஆராதனையில என்னோடு இடைப்பட்டீங்கப்பா, என்னோடு இடைப்பட்டீங்கப்பா. சொல்லுங்க, சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரே உமது கிருபைக்காய், உமது கிருபை எங்கள் மேல, மகிமை எங்கள் மேல. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க. ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே உமது கரம் எங்களோடு கூட, எங்களோடு கூட. ஆமென். ஹல்லேலூயா. கிருபை மேலானது, உம் கிருபை மேலானது. நன்றி ராஜா, இயேசு ராஜா. வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா. உங்க கிருபை எங்களை காத்ததா, நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். உங்க தயவு எங்களை தாங்கியதா, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். உங்க கிருபை எங்களை காத்ததா, நாங்கள் உயிர் வாழ்கின்றோம். உங்க தயவு எங்களை தாங்கியதா, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம். கிருபை மேலானது, கிருபை மேலானது. கிருபை, ஆமாப்பா, எங்கள் மேல வச்சிருக்க கிருபை மேலானது. நன்றி ராஜா, இயேசு ராஜா. வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா. சொல்லுங்க, நன்றி ராஜா, இயேசு ராஜா. வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா. இன்றைக்கு உங்களோடு பேசின வார்த்தைக்காக அர்ப்பணிப்போம். ஆமென். துதிக்க வந்த உனக்கு உன்னை மட்டுமல்ல, தேவன் தலைமுறைகளை கற்று தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் வாழ்க்கையிலே ஒடுக்கின மனிதர்கள் மத்தியிலே துதியின் ஆவியை உனக்கு கொடுத்து அனுப்புகிறார். எஸ், ஆமென். எதிர்ப்புகள் மாறும். ஆமென். துதிப்போம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தி நாங்கள் உம்மை பாடுவோம். எங்கள் வாழ்வை ஆசீர்வதி நாங்கள் உம்மை போற்றுவோம். எங்கள் தாழ்வில் எங்களை நினைத்தி நாங்கள் உம்மை பாடுவோம். எங்கள் வாழ்வை ஆசீர்வதி நாங்கள் உம்மை போற்றுவோம். கிருபை மேலானது, கிருபை மேலானது. சொல்லுங்க, சொல்லுங்க. அந்த தேவ கிருபை இந்த வேளையும் மேலே இறங்கும்படியா. நன்றி ராஜா, இயேசு ராஜா. வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா. சொல்லுங்க, சொல்லுங்க. நன்றி ராஜா, இயேசு ராஜா. வாழ்நாளெல்லாம் நன்றி ராஜா, நன்றி ராஜா.
செய்கிற தேவனாய். எஸ் ஆமென். உமது கிருபை வல்லமை, கர்த்தருடைய ஆவியானவருடைய வல்லமை, பிரசன்னத்தின் வல்லமை இன்றைக்கு நீங்கள் வெற்றி கொண்டு போகும் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை உங்கள் வாழ்க்கையில நிறைவேறும். ஆமென் ஆமென். இயேசுவின் வல்லமை. கிருபை என்றும் எங்களை பின்தொடர்ந்திடும், எங்கள் இதயங்கள் உம்மை பாடும். இயேசுவே உம்மை உயர்த்திடும். கிருபை என்றும் எங்களை பின்தொடர்ந்திடும், இதயங்கள் உம்மை பாடும். இயேசுவே உம்மை உயர்த்திடும். கிருபை மேலானது, கிருபை மேலானது, தேவ கிருபை மேலானது. இயேசுவே மேலானது, வல்லமை கிருபை மேலானது, கிருபை மேலானது. சொல்லுங்க சொல்லுங்க, கையை தட்டி சொல்லுங்க. கிருபை மேலானது. கைகளை தட்டி ஆண்டவரே உமது கிருபை, அபிஷேகத்தின் வல்லமை, மகிமை வல்லமை. ஆமென். கிருபை மேலானது. ஓ கிருபை தேவ மகிமை வல்லமை இப்பொழுது ஒவ்வொருத்தர் மேல் இந்த கூடாரம் ஒவ்வொரு மேல் தேவ மகிமை வல்லமை நிறைவாய் 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 கட்டி எழுப்புகிற அஸ்திவாரங்கள் உறுதியாக்கப்படுகிற, அஸ்திவாரங்கள் போடப்படுகிற ஓ தேவ வல்லமை. இயேசுவின் மகிமை. யா 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 சரேரே ஹalleluya ஹalleluya ஹalleluya. இந்த துதி ஆராதனை ஏதோ பணம் இருக்கு நேரம் இருக்குன்னு நடத்தப்படுகிற கூட்டம் அல்ல. அநேக எதிர்ப்புகள் பிரயாசங்கள் மத்தியில நடத்தப்பட்ட இந்த 12 மணி நேரம் இந்த துதி ஆராதனையில தேவனாய கர்த்தர் இறுதியிலே தமது வார்த்தையை அனுப்பி இருக்கிறார். இது துதி ஆராதனையின் மூலமாக ஒரு அபிஷேகத்தை அனுப்பி இருக்கிறார். உன்னை கர்த்தர் தெரிந்து கொண்டது மட்டுமல்ல, இதோ சந்ததிகளை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒருவேளை இந்த ஆராதனைக்கு வந்து போயிருக்கிற பிள்ளைகள் அநேகர் இருக்கலாம். அவர்களுக்காகவும் கர்த்தருடைய வார்த்தை வெளிப்பட்டிருக்கிறது. இந்த துதி ஆராதனை கலந்து கொண்ட ஒவ்வொரு பிள்ளைகளை மட்டுமல்ல, அவருடைய சந்ததிகளையும் தேவனுக்கென்று, கர்த்தருக்கென்று, சபைக்கென்று, ஊழியத்திற்கென்று ஒரு துதிக்கிற கூட்டமாக சந்ததியை கர்த்தர் தெரிந்தெடுக்கிறார். உன் சந்ததி மேல கர்த்தர் அபிஷேகம் விழுகிறது. உன் சந்ததியை கர்த்தர் உருவாக்கி கொண்டிருக்கிறார். எஸ் ஹalleluya ஹalleluya. எந்த காரியங்களும் ஒடுக்கி இருந்தது கர்த்தர் அந்த துதியின் ஆவியை கொடுத்து அவைகளிலிருந்து மேலே எழும்பி வரச் செய்கிற தேவனாய். உன் மனதை காயப்படுத்தின, உன் இருதயத்தை காயப்படுத்தின எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு துதியின் ஆவியை கொடுத்து இன்றைக்கு ஒரு சமாதானத்தின் வல்லமை, ஆமென் ஆமென், மனமகிழ்ச்சியின் வல்லமை ஓ மேல கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஜீசஸ் ஹalleluya ஆமென். கர்த்தரை துதிக்கிற பிள்ளையே, துதித்த பிள்ளையே, உன்னை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் எல்லாம் கர்த்தர் அறுத்தெறிந்திருக்கிறார், உடைத்திருக்கிறார். அந்நிய கண்கள் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துற அளவுக்கு கர்த்தர் தமது ஆவியின் அபிஷேகத்தை உன் மேல, உன் குடும்பத்தின் மேல வைத்திருக்கிறார். ஆமென் ஆமென். துதி ஆராதனை வந்த உனக்கு கர்த்தர் சொன்ன இதோ அந்த அற்புதமான தீர்க்க தரிசன வார்த்தை, இதோ உன்னுடைய அஸ்திவாரங்களை அசைக்க பிசாசு வந்தான். உன் அஸ்திவாரங்களை நிர்மூலமாக்க பிசாசு எழுப்பி வந்தான். இன்றைக்கு அஸ்திவாரம் உனக்காக கர்த்தர் துதியின் ஆராதனை போட்டுக் கொண்டிருக்கிறார். அஸ்திவாரங்கள் போடப்படுகிறது, அஸ்திவாரங்கள் உறுதியாக்கப்படுகிறது. ஆமென். விசுவாச வாழ்க்கை கட்டப்படுகிறது, ஊழியங்கள் கட்டப்படுகிறது. ஆமென் ஆமென். குடும்பம் கட்டப்படுகிறது. ஜீசஸ் ஜீசஸ். நான் ஜெபிக்க போகிறேன். அப்படியே நான் ஜெபித்து அருமையான மகன் ஃபெலிக்ஸ் நான் கொடுக்க போறேன். எல்லாம் அப்படியும் தேவ சமூகத்துல கண்களை மூடுங்க. யாரையும் பார்க்க வேண்டாம். துதி ஆராதனையில ஆண்டவர் என்னோடு பேசினார். ஐயா,
என் வாழ்க்கையை, என் குடும்பத்தை, என் ஊழியத்தை குறித்து கர்த்தர் பேசினார். இந்த துதி நாவியோடு நான் கடந்து செல்ல வேண்டும். கர்த்தருக்காக நான் எழும்ப வேண்டும் என்று நினைக்கிற பிள்ளைகள், உங்க வலது கரத்தை உயர்த்துங்க. நான் உங்களுக்காக நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். ஆமென். கரங்களை உயர்த்துகிற கர்த்தர் உங்களை பார்க்கிறார். கரங்களை உயர்த்தி இருக்கிற உங்களை கர்த்தர் பார்க்கிறார். ஆமென், 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 ஆமென். நீ கலங்கி நின்ற பொழுது, சோர்ந்து போன பொழுது, கர்த்தருக்காக எதையா செய்யணும்னு செஞ்சையே, கர்த்தர் இன்னைக்கு உன்னோட தான் பேசிட்டு இருக்கிறார். குடும்ப வாழ்க்கை இப்படி இருக்கு என்று சோர்ந்து போகாதே, கர்த்தரோட தான் பேசி கொண்டிருக்கிறார். ஊழியத்தை விட்டுறலாமா என்று நினைத்த தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காகத்தான் சொல்லுகிறார். உன் ஊழியத்தில் கர்த்தர் ஒரு அஸ்திவாரத்தை போடுகிறார். அர்கலாத்து சாக்கரே கர்மௌடமிக்கவம் ததம எல்பனஹசகேனவ ரபுனி வத்வாக்க சந்துரமௌடபல. உன்னதமான தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு இந்த ஆராதனையிலே உன் அஸ்திவாரத்தை அவர் புதுப்பிக்கிறார். மாறுதல் உண்டாகும், மாற்றங்கள் உண்டாகும். நன்றி பிதாவை துதிக்கிறோம். தேவனாய் கர்த்தர் எங்களோடு பேசினீரே நன்றி, இடைப்பட்டீரே நன்றி. ஒரு வார்த்தை கொண்டு நீ பேசினீர், நிறைவேற்றப்படட்டும். இந்த கூட்டத்தில் எல்லா தேவைகளும் சந்திக்கப்படட்டும். இதற்கென்று பிரயாசப்பட்ட தமது பிள்ளைகளை, குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதி. இதுல வந்து ஆராதித்த, ஜெபித்த ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தேவ அபிஷேகம் இருப்பதாக. காலையிலிருந்து இந்நேரம் வரைக்கும் வந்து இடத்தை விட்டு போயிருக்கிற பிள்ளைகளா இருந்தாலும் சரி, ஊழியர்களா இருந்தாலும் சரி, அவர்கள் மேல தேவ அபிஷேகம் இருக்கட்டும். இந்த சொல்லப்பட்ட வார்த்தைகள் நிறைவேற்றப்படட்டும். அநேகர் வந்து ஆண்டவரே, அண்ணன் சிலுமுத்து அவரிடத்துல, ஆண்டவரே மகன் பெலிக்ஸ் இடத்துல, மகள் பிரியாவிடத்துல சாட்சி சொல்லட்டும். ஆண்டவரே, உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் காரியங்களை செய்ய போகிறீர். இந்த 12 மணி நேர துதி ஆராதனை மூலமாக கர்த்தர் பலத்த காரியங்களை நீ செய்து கொண்டிருக்கிறீர், இன்னும் செய்ய போகிறீர். நன்றி, நன்றி அப்பா. இந்த துதி ஆராதனை இதோடு நின்று விடுவது அல்ல, இன்னும் தொடர வேண்டும், இன்னும் தொடர வேண்டும், இன்னும் தொடர வேண்டும். இசை மீட்ட பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இந்த மைக் செட் ஆபரேட் பண்ண பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. பாடின, துதித்த, உதவி செய்து ஒத்துழைத்த எல்லா விசுவாசங்களும் ஆசீர்வதிங்கப்பா. மகன் பெலிக்ஸ் மீது தேவ அபிஷேகம் இருப்பதாக, முது வல்லமை இருப்பதாக, கிருபை இருப்பதாக. என் அன்பு மகனை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இந்த துதி ஆராதனையை எத்தனையோ ஆண்டவரே கத்த பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்ப்புகள் நடத்த முடியுமா என்கிற வார்த்தைகள் வந்த பொழுதிலும் மகன் உமக்காக நின்று செய்த காரியங்களிலே மகனுக்கு உண்டாக எரியோ கோட்டையை உடைத்து அப்புறப்படுத்தினீர். நீங்க சொன்ன வார்த்தையில் ஒவ்வொன்றும் மகனுடைய வாழ்க்கையில் நிறைவேறட்டும். பிரியாவுக்காய், பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன், குடும்பத்தை ஆசீர்வதி. அண்ணனுக்காக செபிக்கிறேன், அன்னிக்காக செபிக்கிறேன், பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. உமது கரம் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யும், உமது பிரசன்னத்தினால் நிரப்பும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.